أعوذ بالله من أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹீம். ஞாபகமா எல்லாரும் வாசிச்சு கொள்ளுங்க. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகின். சரிதானே? அடுத்தது ரைட். ரயான், நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை ஃபுல்லா நாங்க ரிவைஸ் படிச்சிருக்கிறத குயிக் ரிவிஷன், கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன், குயிக் ரிவிஷன், ஃபாஸ்ட் ரிவிஷன். சரிதானே? இதுல இன்னைக்கு டே 9 அப்படிதானே? வெரி வே இன்ஷா அல்லாஹ் ஒரு குயிக்கா இதுவரை படிச்சது நாங்க 3 வகையான அரபிக் வேர்ட்ஸ் இருக்குன்னு நான் படிச்சேன். அதுல இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப் அதானே ஆரம்பத்துல படிச்சோம். அப்படிதானே? அதுக்கப்புறம் இஸ்மை மட்டும் நாங்க தனியா படித்தோம். சரியானே? இஸ்முல 4 விடயங்களை நாங்க தெளிவாக அறிஞ்சிருக்கோம் பார்த்தோம். ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர், டைப். இதுல இந்த 3ம் இன்னும் நாங்க படிக்கல. சரிதானே? நாங்க இதுவரை ஃபுல்லா படிச்சிருக்கிறோம் ஸ்டேட்டஸ் நிலை. கிளியர்? படிச்சிருக்கோமா இல்லையா? ஃபுல்லா படிச்சிருக்கு தானே? ரைட். ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் தானே? ஒவ்வொரு இசுமும் ஒரு வாக்கியத்துல ஒவ்வொரு பங்கு வகிக்கும். அந்த பங்கு என்கிறத நாங்க என்ன ரோலை பிளே பண்றதுங்கிறத நாங்க இங்க அதை கூறுவது தான் இந்த ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு இசுமும் ஒரு வாக்கியத்துல எந்த ரோலை பிளே பண்ணது என்கிறத கண்டுபிடிக்க கூறுகிறது தான் இந்த ஸ்டேட்டஸ். சரிதானே? அதுல ஸ்டேட்டஸ் என்னென்னு படிச்சோம்? 4 பாடங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். 3 வகையான ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒரு இசும் எடுத்துக்கொண்டா 3 வகையான ஸ்டேட்டஸ்ல அது ஒரு வாக்கியத்துல பிளே பண்ணும். ஞாபகம் இருக்குதானே? என்னென்ன? ரஃபா, நஸ்பு, ஜர். ஓகே. ரஃபாண்டா செயலை செய்தவர். நஸ்பண்டா என்ன? நஸ்பண்டா வாக்கியத்துல டீட்டெயில்ஸா வாரது. ஜர்ரண்டா ஒஃபுக்கு பிறகு வாரது. சரிதானே? அதான் உரிமையால குறிக்கிற சொல். அது ஜர்ல இருக்கும். நாங்க பார்த்தோம். அதுக்கு பிறகு அதை எப்படி இஸ்மில் சொல்ற, அதை எப்படி அரபிக்ல சொல்றோங்கிறத பார்த்தோம். அதுதான் முஸ்லீம் சாட். ஞாபகம் இருக்குதானே? முஸ்லீம் சாட் என்னென்ன பார்த்தோம்? ஒன்று ஆண் பால், அடுத்தது பெண் பால். அதுல முதலாவது பார்த்தோம் ஒருமை, இருமை, பன்மை. சரி. அதுக்கப்புறம் முஸ்லீம் ஒரு இஸ்ம் வந்து எப்போதும் ஹெவியா தான் இருக்கும். ஹெவியா தான் வரும். அது லைட்டாக வாரத்துக்கு 4 ரீசன் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்படி லைட்டா வந்தா ஏன் இது லைட்டாக இருக்கிறது என்று நாங்க கேள்வியை கேட்க. அது சரிதானே? அப்படின்னா இது இஸ்மின் நிலையை எவ்வாறு கண்டோம் அரபிக்ல சொல்றோம் முறையை நாங்க பார்த்தோம். அதான் முஸ்லீம் சாட். அதுக்கு பிறகு லைட்டா ஹெவியானங்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த ரபா நசுபாங்கிறது அது எப்படி லைட்டா இருக்கும், எப்படி நசுபா இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பிளெக்சிபிலிட்டி, மாற்றத்தன்மை. இவ்வளவு படிச்சிருக்குமா இல்லையா? இது எதை பத்தி படிக்கிறது? இந்த 4 விஷயம் எதை பத்தி படிச்சிருக்கிறது? ஸ்டேட்டஸ், நிலை. நிலை. 1 minute. I will pointer. ஆப்ஷன் கீழே. சரி. இந்த 4 1 2 3 4 சரிதானே? இது எதுக்குரியது? இந்த இஸ்முடன் இல்லை, இந்த இதை தான் நான் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிறதானே? இதான் அந்த சேம் திங் விச் ஐ செட் now. ரஃபா நஸ்பு ஜர். சரியோ? ஓகே, இது கிளியர்? இதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் சாட் தான் அதை எப்படி அரபிக்ல சொல்றாங்க. இவ்வளவு ஞாபகம் இருக்குதானே? இவ்வளவு படிச்சுட்டு ஓஃப் த ட்ரெக் போகணும். ஞாபகம் இருக்குதானே? அதாவது நம்பர், ஜெண்டர், டைப்பை வச்சுட்டு நிலையப்படுத்த ஓஃப் த ட்ரெக் போகணும். இப்போது நான்
படிச்சதை இன்னும் குயிக் ரிவிஷன் உண்டு. நான் இன்னும் ஒரு ரிவிஷன் விஷயங்களை பார்க்க படிச்சதுல சுருக்கம். இப்போ நான் அதில் மிக முக்கியமாக ஃப்ளெக்சிபிலிட்டி என்னதை பற்றி சொல்லணும்? ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிலிட்டி நான் இது எல்லாம் கிளியர் தானே? ஹோம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ், கிளியர். ஹவு டு டெல் ஆமா. லைஃப். இப்போ இந்த நாலாவது இதை கொஞ்சம் நான் ஃபிளெக்சிபிலிட்டி. அதை கொஞ்சம் தட்டிட்டு போகலாம்னு பார்க்கணும், கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஃப்ளெக்சிபிலிட்டி முஸ்லீம் சார்ட் ஞாபகம் இருக்கு தானே? முழுமையாக வளைந்து கொள்ளக்கூடிய சொல் முஸ்லீம் ம். சார்ட். இதில் நாங்கள் முஸ்லிம். பார்க்கறது ஒருமை. ஒருமை ஒருமையை தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்க்குறோம். சரிதானே? கிளியரா? ஞாபகம் இருக்கா? கிளியர் ம். கிளியர். அதுக்கப்புறம் நான் ஃப்ளெக்சிபிள் வேர்ட், அது வளைந்து கொள்ளாத சிறப்பு பெயர்கள். ஞாபகம் இருக்கா? குயிக் ஆமா, என்ன? அரபு இல்லாத வேர்ட். இல்லை இல்லை, வளைந்து கொள்ளாத சிறப்பு பெயர். வளைந்து கொள்ள மாட்டா, எல்லா நிலையிலையும் ஒரே நிலையில இருக்கிறது. எல்லா நிலையிலையும் ரஃபா நசுபு ஜர் எல்லாம் ஒரே நிலையில. ஃபர்ஸ்டா படிப்பிச்சேன். அதுக்கு இப்படி கையை ஒசத்துங்க பாப்போம், இப்படி சொல்லுங்க பாப்போம். எப்படி இது என்ன? இப்படி? இது என்னது? வளைய மாட்டாது இது. அவளே ஆமா. என்னது? லா இலாஹா. அலிஃப் அலிஃப் அலிஃப். லாயிலா கலிமினா. சரி, இப்ப இங்க இருக்கிற சில வேர்டுகள் அப்படியே பிடிச்ச மாதிரி வளையாம இருக்கும். சரி, அலிஃப் ஞாபகம் இல்லையா? அலிஃப். அலிஃப் அலிஃப். அலிஃப். வளையாது. வளையாது. அலிஃபும் அடுத்த வளைஞ்ச அலிஃபும் இருக்குதானே? அது ஞாபகம் ஆ. இருக்காது, ம். வளைய மாட்டாது. சரியானே? நாங்களும் களிமா சொன்னா வளையாம அப்படியே இருக்கணும், இப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும். அதுல நாங்க அதுல வளைந்து கொடுக்கக்கூடிய சும்மா ஞாபகம் வருது. சரிதானே? அப்படின்னா அலிஃப். சரியோ? அலிஃப் உள்ள வேர்ட் வளையாத சொல். கடைசியில அந்த இஸ்மு லாஸ்ட் வேர்ட் இருக்குதானே, அலிஃபாக இருக்குமான்னு சொன்னால், அல்லது அலிஃப் மக்சூரா, இது சரியா? இது என்ன? வளையாத சொற்கள். கிளியரா? இது ஞாபகம் இருக்கா? ரைட். கிளியர். நை வேர்ட் சரியா? இது உதன், இதான் ரஃபாவும், அதான் நசுபும், அதான் ஜாரும். ஞாபகம்? கிளியர்? கிளியர். இன்னைக்கு இதுக்குரிய ஒவ்வொரு வேர்டும் சக்கரியா இது அலிஃபில முடியுது, துன்யா அலிஃபில முடியுது. ஞாபகம்? கிளியர்? ரைட். இது என்ன படிக்கிறோமா? வளைந்து கொள்ளாத சிறப்பு பெயர்கள். வளைந்து கொள்ள மாட்டான். வளைந்து கொள்ள வேண்டாம், நான் ஃபிளெக்சிபிள், ஸ்பெஷல் வேர்ட். கரெக்ட். இன்னும் ஒன்று பார்த்தோம், இசும் மௌசூல் இணைப்பு பெயர்கள். ஞாபகம் இருக்கா? ஒரு வாக்கியத்தில் உள்ள பகுதிகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும். ரெண்டு வாக்கியங்களை ஒன்றோட ஒன்று இணைக்கிறது. சரிதானே? அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தானே அது. அல்லதி, அல்லதி, அல்லத்தி. அல்லாத்தி. அல்லதீர புளூரல் வந்து அல்லதீனா, அல்லத்தீர புளூரல் அல்லாத்தி, இல்லாட்டி அல்லவாத்தி, அல்லாயின்னு பார்த்தோம். மா அன்மான். ஞாபகம் இருக்குதானே? இது மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் வளையுமா? இதான் ரஃபாவும், இதான் நசுபும், இதான் ஜரும். இதான் ரஃபாவும், இதான் நசுபும், இதான் ஜரும். எப்படி நாங்கள் டிஃபரன்சியேட் பண்றது? டிபெண்டிங் ஆன் த சென்டென்ஸ். கிளியர்? இது கிளியர் தானே? இதுல மீனிங் உங்களுக்கு தெரியும். அவன் நன்றாக படித்த அவன் என்ன? வெற்றி பெறுவான். சரியானே? அவன் த ஒன் ஹூ, அப்படிதானே? நன்றாக படித்த அவன் வெற்றி பெறுவான். த ஒன் ஹூ அல்லதி, அவன் யார் என்றால்ங்கிற இந்த ரெண்டு வசனத்தையும் இணைக்கிறது தான் அது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அல்லத்தி. சரியானே? அவர்கள் அல்லதீனா, இது ஆணுக்குரிய அவர்கள், இது பெண்ணுக்குரிய அந்த பெண்கள் என்று அவர்களை சொல்லும். அதை மாண்டா எதுவாக இருந்தாலும், எதை வேண்டுமானாலும் என்றாலும், மண் என்று சொன்னார் யார் இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஞாபகம் இருக்குதானே? இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அல்லது என்று சொன்னா என்ன? த ஒன் ஹூ, அவன் யார் என்றால் என்று நாம் ரெண்டு வசனத்தை நாங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் வசனம் பார்க்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அது கிளியராக வரும். டோன்ட் வரி. ஆனால் இதை கொஞ்சம் மனசில் அல்லத்தீண்டா ஒரு பெண்ணுக்கு சொல்ற, அவள் யார் என்றால் அவள். சரியா? அல்லதீனண்டா அவர்கள். அல்லாத்தியண்டா சரியா? அல்லாத்தியண்டா அவர்கள், அந்த பெண்கள் புளூரல். சரியா? இது புளூரல், இது சிங்குலர். சரியா? கிளியர்? மாண்டா எதுவாக இருந்தாலும், மண்ணண்டா யாராக இருந்தாலும்ங்கிறதுக்கு வாரது. அதுக்கப்புறம் இது என்ன? இது நான் படிக்கிறது அல்லதீனா, அல்லத்தி, அல்லாத்தி, மாமான், இதெல்லாம் வளைந்து கொள்ளாத சொற்கள். ரஃபா நஸ்பு ஜர் எல்லாம் ஒரே நிலையில இருக்காம இல்லையா? இருக்குமா இல்லையா? அடுத்தது ஒருமை மற்றும் பன்மைக்கு சுட்டு பெயர்கள், பாயிண்டிங் வேர்ட்ஸ். சரியோ? இது
ஹாதா ஹாதி ஹா உலாய் தாலிக்க தில்க உலாய். இது வந்து அருகில் உள்ளதுகளை சுட்டி காட்டுறோம். அது இது இது பெண்கள். சரியானே? ஞாபகம் இருக்கு தானே? அருகில் உள்ளது இது ஞாபகமா? இவர்கள் இது ஞாபகமா? இதோட மீனிங் Here அருகில். ஹாதாண்டா இது, அப்படித்தானே? இது பெண்கள், ஹாதி இது பெண்கள், இது ஆண்கள். ஹாவுலாயி அதானா திஸ், ஆதினா திஸ். பெண்களுக்கு இது. ஓகே, இஸ் திஸ். இது அங்கிறது திஸ் இன் இங்கிலீஷ். இது திஸ், அது பெண்களுக்கு இது வார. பெண்களுக்கு. ஆண் பால் பெண் பாலுக்கும் ரெண்டு. ஹாவுலாயி இது வந்து பொதுவாக ரெண்டுக்கும் பொதுவாக யூஸ் பண்ணப்படும். ஹாவுலாய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. அதே மாதிரி தொலைவில் உள்ளத நான் சொல்றது அது ஒன்று சொல்லுவோமே, தட். தட் அதாலிக். இது ஆண், தாலிக்க தில்க. ம். உலாய்க்க அவர்கள், உலாய். ஆண்பால் பெண்பாலுக்கு ரெண்டுக்கும் சொல்லுது. இது ஞாபகத்தில் மைண்ட்ல இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபிளெக்சிபிள் வேர்ட், நிலை மாறும் சொற்கள் ஃபுல்லி ஃபிளெக்சிபிள், முழுமையாக வளைந்து கொள்ளக்கூடியது. இது கிளியர் தானே? இப்போ முதலாவது இது முஸ்லீம் சார். ரெண்டாவது வளைந்து கொள்ளாத சிறப்பு பெயர்கள். அதுல ஒன்று ஏ பி சி என்று கேட்டகரியா அழைக்கிறேன். ஏ வந்து அலிஃப் மக்சூராவும் அலிஃப். மக்சூரா. அலிஃப் வளைய மாட்டான்னு இப்படியே பிடிச்சி வச்சுக்கணும், யோசிக்கணும். அண்ட் அலிஃப் ரெண்டு அலிஃப். அடுத்தது இசு மௌசு, ஒருமை மற்றும் பன்மைக்கு பயன்படுத்துகின்ற இணைப்பு பெயர்கள், கனெக்டிங் வேர்ட்ஸ். சரியா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அல்லதி, அல்லதீனா, அல்லத்தி, அல்லாத்தி, மாமன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஒருமை மற்றும் பயன்படும் சுட்டு பெயர்கள், அதாவது பாயிண்டிங் வேர்ட்ஸ். ஒருமை மற்றும் பன்மைக்கு பயன்படும் சுட்டு பெயர். ஹாதா ஹாதி ஹா உலாய் தாலிக்க தில்க உலாய்க்க. கிளியர்? கிளியர். இவ்வளவு படிச்ச இருக்கேன் தானே? படிச்சதை நான் குயிக் ரிவிஷன். அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் ஃபிளெக்சிபிலிட்டி மாடல்ல. அடுத்தது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியதுகளை நாங்கள் பார்த்தோம். சரியான? பகுதி அளவு அதாவது பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பகுதி அளவு எப்படி இருக்கும்? என்ன நிலையில இருக்கும்? ரஃபா நஸ்ப் எப்படி இருக்கும்? ரஃபா ஒரு நிலையும் நஸ்பு ஜர்ரும் ஒரே நிலையில் இருக்கும். ரஃபா ஊ சவுண்ட்ல வரும், அப்படியா? கரெக்ட். நசுபு ஜர்ரும் ஆ சவுண்ட்ல வரும். ஜர்ரு ஈல வருமா? வராது. ஈல வராது. ஈல வராது. இது பார்ட்லி ஃபிளெக்சிபிள். சரிதானே? அதுக்கு இதான் சாரி, பார்ட்லி ஃபிளெக்ஸ் இந்த சைட்ல இருக்கு தானே? பாருங்க, என்ன அரபி அல்லாத சொந்த பேர்கள், சிறப்பு பேர். யூசுஃபு, யூசுஃபா, யூசுஃபா ஞாபகம் இருக்கா? இது என்ன கேட்டகரியில? இது நான் அரபு ப்ராப்பர் நேம். அதாவது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியது. பார்ட்லி ஃபிளெக்சிபிள். புள்ளி ஃபிளெக்சிபிளா? இல்ல. பார்ட்லி ஃபிளெக்சிபிள். புள்ளி ஃபிளெக்சிபிள் முஸ்லிம் சார்ட். ஓகே. நான் ஃபிளெக்சிபிள் என்ன படிச்சோம்? அலிஃப். அலிஃப் அலிஃபும் அலிஃப் மக்சூரா. ஆமா. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி. அப்புறம் கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ். அதுக்கு அடுத்த அதுக்கப்புறம் பாயிண்டிங் வேர்ட்ஸ். பாயிண்டிங். இவ்வளவு மூணு தானே மைண்ட்ல வந்துட்டுதா? நான் ஃபிளெக்சிபிள் 3, அலிஃப் மக்சூரா, பார்ட்லி ஃபிளெக்சிபிள், கனெக்டர், பாயிண்டிங் வேர்ட்ஸ். பார்ட்லி ஃபிளெக்சிபிள் பகுதி அளவு. பகுதி அளவுன்னா ரெண்டு நிலையை தான் காட்டும். ரெண்டு நிலையெல்லாம் பெறும். சரியா? ரெண்டு நிலையிலான் அது வரும். அதான் ஊ ரஃபாவும் நசுபு ஜர்ரும் ஒரே நிலையில இருக்கு. சரிதானே? ஊம் ஆ ஆன்ற சவுண்ட்ல ஈங்கிற சவுண்ட் அங்க இருக்காது. கிளியரா? கிளியர். ஓகே. அது யூசுஃபு என்கிற வேர்ட், அதாவது நான் அரப்ஸ் நேம்ஸ், அரபி அல்லாத சொந்த பேர்கள். யூசுஃபு, யூசுஃபா, யூசுஃபா, யூசுஃபு ரஃபா, யூசுஃபா நசுப், ஜர் ஆல்சோ யூசுஃபா. கிளியர்? ஓகே. அதுக்கு பிறகு ஆனா அரபு பேர்கள் இன்னைக்கு நான் பார்த்தோம்ல, இதுல இருக்கா முஹம்மதுன், சாலிஹும், ஹூதுன், ஷாயிப். இது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். இவர்கள் தான் அரபிகள், அரபு பேர்கள். இது கிளியரா? இது புள்ளி, இது பார்ட்லி ஃபிளெக்சிபிளா, ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். அப்படின்னா இது இந்த கேட்டகரியில வராது. ஆமா. பகுதி அளவு வளையாதது, அதாவது இது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். கிளியர்? ஆனா பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியது அரபி அல்லாத பேர். கிளியர்? கிளியர். ஓகே. அடுத்தது இடங்களின் பேர், ஸ்பெசிபிக்கான இடங்கள பேர். அதுக்கப்புறம் பெண்களின் பெயர். ஞாபகம் இருக்கா? ரைட். இன்னும் இருக்குதானே? மக்கத்து, மக்கத்தா, மக்கத்தா இடம். இது ஜெய்னபு, ஜெய்னபா, ஜெய்னபா. அடுத்தது சில ஆண்களின் பெயர்.
அது ஹம்சத்து ஹம்சத்தா ஹம்சத்தா பெண்கள்ல பேர் மாறி வரும் தானே ஹம்சத்து. இந்த பேர்களும் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். கிளியர்? இவ்வளவுதானே படிச்சோம். அதுக்கப்புறம் இதுல விதிவிலக்குகளும் படிச்சிருந்தோம். என்ன விதிவிலக்கு? 3 எழுத்துல முடிகிற சொற்கள். இதுல நடு எழுத்துல சுக்குன்ல வரும். நூகும் நூகன் நூகின். இது வந்து ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் ஒரு ஆள பேர். அதே மாதிரி இடத்துல பேரும் என்ன 3 எழுத்து நடுவுல சுக்குன்னு வர்றது. அதுனும் அதனன் அதன் இது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். பார்ட்லி ஃபிளெக்சிபிள் இல்லை. ஒரு மனிதர் ஒரு அரபியால் அதை பேர் என்ன செய்யணும்? ஃபுல்லி பார்ட்லி ஃபிளெக்சிபிள் பெறணும். ஆனால் 3 எழுத்தோட முடிந்தால் அது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். இடமும் அதே மாதிரி தான். அதுக்கு பிறகு ஒரு இடத்துல பெயர்ல அல்லோட சேர்த்தம் சொன்னா என்ன செய்யும்? அது ஃபுல்லி ஃபிளெக்சிபிளா fully flexible. அல் பாகிஸ்தானு பாகிஸ்தானு பாகிஸ்தான். அதே போல முதாஃப் பெரும் அது பிறகு நாங்க பார்ப்போம். முதாஃபாக மாற்றுவதன் மூலம் எப்படி முதாஃபாவாக்குறது அது வந்து லைட்ல வரும். அது பிறகு உள்ள கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இதுதான் ஞாபகம். உங்களோட படிச்சது அவ்வளவு மைண்ட்ல வந்துதா? குயிக். ஓகே, இன்ஷா அல்லாஹ். இதுவரை படித்ததுல இதுதான் ஒரு இதுல போட்டோம்டா சார்ட்ல தான். கிளியர்? நெக்ஸ்ட் வேர்ட் சென்டென்ஸ் எடுத்தனா வேர்ட் ஃப்ராக்மெண்ட் சென்டென்ஸ் லாங்குவேஜ் வேர்ட்ஸில் இசுமை பற்றி படிக்கும். ஹர்ஃபு இப்போ போன கிளாஸில் கொஞ்சம் படித்தோம். ஃபியல் இன்னும் படிக்கவில்லை. இந்த இசும் வந்து 4 விஷயங்களை படிக்கணும். ஸ்டேட்டஸ், ஜெண்டர், நம்பர், டைப். ஸ்டேட்டஸை பற்றி படித்தோம். சரியானே? இந்த ஸ்டேட்டஸில் ரஃபா நஸ்ப ஜர்ரான்னு பார்த்துட்டு இப்போ லைட்டாக ஹெவியான்னு பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தோம். கிளியர்? இவ்வளோ இப்போ மைண்டில் வந்துட்டுதா? மைண்ட்ல வந்திருக்கு. இது அப்படியே இருங்க. இந்த ஃபிளெக்சிபிலிட்டியில வந்து நான் ஃபிளெக்சிபிள் வந்து அலீஃப் யா கனெக்டர் பாயிண்டர். பார்ஷியலி ஃபிளெக்சிபிள் வந்து நம்ம என்ன ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் நாக்கி முதல் பாருங்க. ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் அமெரிக்கா என்ன? ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் வந்து நம்மளுடைய முஸ்லிம் சார்ட்டும் 4 நபிங்க அரபு நேம். அது வந்து இதுக்கு பார்ட்லி ஃபிளெக்சிபிள் வரக்குள்ள அதுல சேர்த்துக்கொள்ளும். ஆமா, அதுல எக்ஸம்ஷன்ல எடுத்துக்கொள்ளும். ஓகே. அரபு நேம் பார்ஷியல் ஃபிளெக்சிபிள் வந்து ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் என்ன ஆகும்னா அரபு நேமும் பிளஸ் 3 எழுத்துக்கள் நம் பேருகளும் இடங்களும் அது வரும். ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் பிளஸ் அரபி அல்லாத பேர். அரபி அல்லாத பேர் 3 வார்த்தை உள்ள பேர். 3 வார்த்தைகளுக்குள்ள எக்ஸம்ஷன். அதான் ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். அப்ப நான் அரபு பேர் வந்து பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். ஆனா அரபு வந்து ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். ஓகே, கிளியர் தானே? அரப்ஸ் நேம் வந்து ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். அரபி அல்லாததெல்லாம் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பார்ஷியல், அதாவது சில இடங்களும் பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். கிளியர் எல்லாம்? அப்படி விதிவிலக்குத்தான் இடங்கள் பெயர் 3 எழுத்துள்ள இடங்கள பெயர் நடு எழுத்துல சுக்குன் வரும். 3 எழுத்துள்ள ஒரு அரபி அல்லாத பெயர் அதுல நடு எழுத்துல சுக்குன் வரும். நடுவுல சுக்குன் வரும். நடுவுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுவுல சுக்குன் வரும். அப்படின்னா அது இதுக்குள்ள சேர்க்கணும். பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பார்ஷியல் ஃபிளெக்சிபிள் வந்து ஊ இல்ல ஆ சவுண்ட் தான் வரும். ஊ இல்ல ஆ. ஊ வந்து ரஃபாக்கு, நஸ்புக்கும் ஜர்ருக்கும் ஆ. அடுத்து நான் ஃபிளெக்சிபிள் நான் கையை நீட்டி சொன்னேன் முதலாவது. ஆமா, அலிஃப் மக்சூரா கனெக்டர்ஸும் பாயிண்டர்ஸும். அடுத்து மைண்ட்ல எல்லாம் வந்துட்டுதா? ஓகே, ரைட். மைண்ட்ல எடுத்துறீங்க தானே? இதான் ஒரு நிமிஷம். நான் இந்த ஏசியை கொஞ்சம் குயிக்கா 1 செகண்ட் பாருங்க. ஏசி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூனா முஸ்லிமீன முஸ்லிமீன முஸ்லிமீன. இது ஞாபகம் இருக்குதா? ஆனி ஐனி. ரைட். முஸ்லிம் சாட் உன் அன் இன் ஆனி ஆனி ஐனி ஊன் ஐனா ஐனா ஞாபகம் இருக்குதானே? நீங்க இதைத்தான் பார்த்துக்கணும். உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி ஊன் ஐனா ஐனா. கிளியரா? முஸ்லிமுன் முஸ்லிமைன் முஸ்லிமீன் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூனா முஸ்லிமீன முஸ்லிமீனா முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தேனி முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின். அப்படியே மைண்ட்ல அப்படியே வந்துடும். கிளியர்? அதுக்கு லைட்டா லாஸ்ட் எழுத்த பாக்குற உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி ஊன் ஐனா ஐனா. பெண்களுக்கு ஆத்து நாத்தின் ஆத்தி. கிளியர்? ஞாபகத்துல வச்சுக்கணும். லைட் எல்லாம் பார்த்தோம். சரிதானே? ஆமா, ஞாபகம் தானே? சவுண்ட் எடுத்துடுறேன். சிங்குலருக்கு உன்னங்கிறத ஊ ஆ ஈங்கிற அடுத்ததை கடைசி இருக்கிற இந்த நூன் அப்படி எடுத்தா இது லைட் ஆயிடும்.
மா இதுல மை இருக்கிற மை முஸ்லிமுனா அந்த நூனை எடுத்துட்டா ரைட்டா ம். முஸ்லிமா நீ முஸ்லிமா முஸ்லிமை முஸ்லிமை முஸ்லிமு முஸ்லிமி முஸ்லிம் இந்த நூன் எடுத்துடுறோம். சரியான ஞாபகம் இல்லை தானே? ஆ இதுதான் இவ்வளவும் படித்தேன். நான் இவ்வளவு படிச்சதை இவ்வளவு குயிக்கா ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல கொண்டு வரமே இல்லையா? இது ம். ஏன் இதெல்லாம் படிக்கும்? I want to know why we are studying this. Why we study this? இது படிச்சா இலக்கணத்தை ம்? இல்ல இலக்கணத்தை இல்ல இப்ப படிச்சேன் தானே இந்த 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 கம்ப்ளீட் ம். சென்டென்ஸ் நீங்க அந்த கிராஃப் இது படிக்கும் போது தான் இந்த உங்களுக்கு இவ்வளவும் படிச்சிருக்கேன் தானே இஸ்மின் நிலை ம். ம். இவ்வளவு why we are studying this? இஸ்மின் நிலை தானே இவ்வளவு. இஸ்மின் நிலையை படிக்கும். இன்னைக்கு இஸ்ம் அதுல ஃபேல் ஹார்ஃப் அதுல ஆறு. இஸ்ம பத்தி நிலை எண் பால் ஜெண்டர் அப்படித்தானே. இதுல இப்ப இஸ்ம் நிலையை why we are studying this? ஏன் டைரக்ட்லி சும்மா போய் படிக்கலாம்? வாட் இஸ் த ரீசன்? இசுமின் நிலை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க நெக்ஸ்ட் அதோடைய வேற வேர்ட்ஸ்ல இருக்கிற தாக்கம் உங்களுக்கு புரியாது. இல்ல அது உங்களுக்கு இஸ்ம் வந்து அரபு ஒரு செயல்ல இறங்கக்குள்ள அரபு சென்டென்ஸ்ல வாக்கியத்துல வரக்குள்ள எந்த நிலையில வரும்? அது ரஃபாவா, அதாவது ஒரு சீரபரா வருவாரா, அல்லது வாக்கியத்துல ஒரு டீட்டெயில்ஸா வருவாரா, அல்லது ஜர்ரா வருமாங்கிறத அந்த இஸ்மோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறோம்ங்கிறது நான் கண்டுபிடிப்பேன். அப்போதான் சப்ஜெக்ட் அது ஒப்ஜெக்ட் அது என்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு வாக்கியத்தை இலகுவாக படித்து மீனிங் ப்ராப்பரா வரும். விளங்குறதுக்குத்தான் இது அவசியம். அப்படின்னா அந்த ஸ்டெப்பை நாங்க ஒவ்வொரு பசில்ஸா நாங்க பிளாக்கா கனெக்ட் பண்ணிட்டு போறோம். கிளியர்? Clear. அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஆர் ஸ்டடிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அல்ஹம்துலில்லாஹ். இது கிளியர் தானே? ஐ டோன்ட் வாண்ட் டு நவ் கோ ஃபர்தர். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொனவுன் படித்தோம். ஞாபகம் இருக்கா? இது ஆஃப் த ட்ராக். ம். ஸ்டேட்டஸுக்கு பிறகு ஒரு ப்ரொனவுன். இது ஒரு முதுகெலும்பு. குர்ஆன்ல எல்லா பக்கத்துலையும் நீங்க காணுவீங்க. இதே இல்லைன்னு சொன்னா நீங்க உண்டாலும் எதையும் நீங்க மூவ் பண்ண முடியாது. ஆமா. யூ கான் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் பை ஹார்ட் பண்ணினாலும் யூ கான் டூ இட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன செய்யணும்? நீங்க பை ஹார்ட் பண்ணி மைண்ட்ல வச்சு கொண்டு சொன்னாலும் இந்த டேபிள்ல ஆ. உங்களுக்கு யூ கான் மூவ். ஜஸ்ட் மைண்ட்லேயே மட்டும்தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு எது ரஃபா நசுபு ஜர்ன்னு உங்களுக்கு தெரியும். கேட்டா சரி. இப்படி சொல்ல வரும். சரிதானே? இதை நான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்குதானே? ஐ டோன்ட் வாண்ட் டு ஞாபகம் ரிப்பீட் இருக்கு. இட். ஹுவ அடுத்தது ஹுமா நாங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? ஹுமாஹும். யா. சரிதானே? இல்ல அந்தும் அந்தும் ரைட். அந்தி ஹுவண்டா அவன் லோ ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னா யா ஹும் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்தும்னா அனா நஹும். அந்தி ஞாபகம் அந்தும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இது சரிதானே? ஹூ அண்டா அவன், உமா அண்டா இருவர் ஆண், இருவர். அண்டா அவர்கள் பன்மை ஆண், ஹி அண்டா அவள், உமா அண்டா இருவர் பெண். இது ரெண்டு பேரை குறிக்கிறது. உன்னா அண்டா அவர்கள் பெண். கிளியர்? பரவாயில்ல. அடுத்தது அந்த முன்னிலை முன்னுக்கு இருக்கிற சுட்டிக்காடு சொல்றது. இது வந்து தேர்ட் பார்ட்ஸ் மூணாவது நம்பர். இது இரண்டாம் நம்பர். அந்த அண்டா நீ, அந்துமா அண்டா நீங்கள் இருவர், அந்தும் நீங்கள் ஆண்கள், all of you. பன்மை. அந்தி பெண், அந்துமா இருவர் பெண், அந்துன்னா நீங்கள் பெண்கள், ஆனா நான் நஹ்னு நீங்கள். ஞாபகம் இருக்குதானே? இது படிச்சு ஞாபகம் இருக்கு. ஷேக் ஒரே ஒரு கேள்வி. குயிக்கா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் குர்ஆன்ல அதிகமா வர்றது என்ன? தேர்ட் பர்சன் ப்ரொனவுன் தானே? இது எல்லாம் பெரும் அநேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து சொல்லக்குள்ள அந்த முன்னிலையில சொல்லுவாங்க. இது க்ளோஸா இருக்கிற நிலையில இருக்கிறது. இது தூரத்துல ஒரு ஆள இருக்கிற நிலை. கூடிய பாகம் ஒரு தேர்ட் கோபமான பர்சன் தான் வரும். நிலையில சொல்லக்கூட அவர்கள் என்று சொல்லப்படுகிற நிலைகள். கோபமான சொல்லக்கூட அவர்கள் தூரமாய்க்கெல்லாம் சபானத்தால தூரமாய்க்க செல்லுகின்ற போது அநேகமாக இதுகளும் குளோஸாக சொல்லும் போது அந்த இது ஒரு பொலைட்டா நாங்கள் ஆனா இப்படியா இதெல்லாம் பெரும். இஸ் டிபெண்ட் ஆன் தி என்ன பாடம்ங்கிறத பொறுத்து. சரிதானே? சரி. ரைட். இப்போது அடுத்தது நான் வெரி இம்பார்ட்டன்ட் இதை ரஃபா நசுபு ஜாரன்னு நான் பார்த்தோம். இது ஐ டோன்ட் வாண்ட் டு நவ் டேக் இட் டு தி another பேஜ். ரஃபா நசுபு ஜார் இது தெரியும் தானே? இதை நான் ஐ வாண்ட் டு டேக் யூ டு தி நாட் திஸ் ஒன். ஐ வாண்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ திஸ் நவ்.
வெரி இம்பார்ட்டன்ட். I have only few already 30 minutes space. No problem. சரியானே? I want you to learn and keep it மைண்டில் வச்சுக்கொண்டு படிச்சுட்டு ப்ரோக்ரஸ் இருக்கணும். பாடத்தில் ஹேட் ஆகக்கூடாதுங்கிறது தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சரியா? இது வந்து ரஃபா நிலை தான் ஹுவ. ஆமா. இது உமா உமா வந்து ரஃபா. ஹும் ரஃபா. இது ரஃபா. ஹுவ அவன் அவன். ஒருமை. இது இருவர் உமா ஆண்கள். இருவர் ஆண். இது பன்மை ஹும். ஆண்கள். இதுல அட்டாச் வேர்சன் அதான் நசுபுஜா. குயிக்கா சொல்லுங்க. ஹுவ ஹூ ஹூ மட்டுமா வரும்? ஹீ வரும். ஹூ அண்ட் ஹீ பொறுங்க. ஓகே, ஹூ அண்ட் ஃபர்ஸ்ட் வில் கோ. லெட் மீ கோ ஃபர்ஸ்ட். ஹுவ ஹுமா ஹும். சாரி, இந்த சார்ட்டை ஃபுல்லா போட்டுக்கொள்றேன். சரிதானே? ரைட். இதுக்கு சொல்லுங்க ஹூ ஓ ஹீ. இதுக்கு எப்படி வரும்? நசுபு ஜார் சொல்லுங்க. குயிக். நீங்க பாடமாக்கி வேலை இல்லை. இதை யூ டு டெல் மீ வாட் இஸ் தி நசுபு ஜார். உமாவும் பெறும். வாட் எல்ஸ்? ஹிமாவும் பெறும். ஆமா. ஹூலையும் பெறும், ஹீலையும் பெறும். அடுத்தது ஹும். அதுவும் ஹும்மாவும் இருக்கும், ஹிம்மாவும். இம்மாவும். சரியா பாருங்க. ஹுவ ஹூவாவும் பெறும், ஹீயாவும் இருக்கும். ஈயாவும் வரும். இதுக்கு இது என்ன? இது ரஃபா, இது நசுபு அல்லது ஜர். கிளியர்? இது மைண்ட்ல வரும். ஐ வில் ஆஸ்க் யூ, யூ ஹவ் டு. பாடமாக்குறது எவ்வளவுதான் பாடமாக்கினாலும் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் எதென்று சொல்லாட்டி அதுல வேலை இல்லை. பாடமாக்குறது மட்டும் அது எங்களோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணாது. அதே மாதிரி ஹுமா ரஃபா. ஹுமா தான் ரஃபா மாதிரி வரும், ஹிமாவும் வரலாம். இது ஹூ சவுண்ட்ல வரும், இப்போ ஹீ சவுண்ட்ல வரும். எப்படி இது ஹூ இது ஹீ மாற மாதிரி இது ஹுமா ஹிமா. இது லுக் லைக் ஒன். அப்படியா இல்லையா? ஆனால் ரஃபா ஹுமா மட்டும்தான் இருக்கு. நசுபு அல்ல ஜார் ஹுமா இல்லாட்டி ஹிமாவே இருக்கு. கிளியர்? அதே மாதிரி ஹும் இது ரஃபா. ஹும்மா தான் நசுபாவும் இருக்கலாம், ஜர்வாவும் இருக்கலாம், சம்டைம் ஹிம்மாவும் இருக்கலாம், நசுபு ஜர். கிளியர்? இப்ப நான் ஹியா எப்படி வரும்? குயிக்கா. பெண்கள் ஹா. ஓகே. ஹுமா இது எப்படி வரும்? இதே மாதிரி தான் வரும். இதுதான் ஹுமா சரி. ஹும். உமா ஹிமா. ஹிமா. ஹுன்னா ஹுன்னா ஹின்னா. ஹின்னா. ஓகே, கரெக்ட். ஹுன்னாவும் ஹின்னாவும். ஹின்னா இதுவும் ஹின்னா ஹும் ஹிம்ங்கிற மாதிரி ஹுன்னா ஹின்னா. ஹின்னா. கிளியர்? அப்படி இங்க பாருங்க. இது ஹும் அல்லது ஹும் அல்லது ஹிம்மா இருக்கும். ஹுன்னா ஹுன்னாவும் இருக்கும், ஹின்னாவும் இருக்கும். அப்ப இந்த இது நிலை ஹும்முக்கு ஹும்மாவும் இருக்கும், ஹிம்மும் வரும். ஹுன்னாக்கு ஹுன்னாவும் இருக்கும், ஹின்னாவும் இருக்கும். இதே மாதிரி தான் ஹுமா ஹுமாவாகவும் இருக்கலாம், ஹிமாவும் இருக்கலாம். இது ஹிமாவும். ஹுமாவாகவும் இருக்கலாம் அல்லது ஹிமாவும் இருக்கலாம். இது விளங்கிட்டுதா? கிளியர்? மைண்ட்? எனி டவுட்? மைண்ட்ல வரும். ஒரு வாக்கியத்துல ஓகே குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய. இல்லைன்னு சொன்னா நான் படிச்சதுல வேலை, பாடமாக்கினதுல வேலை. புரிஞ்சுதோ? கிளியர்? யூ ஹேவ் டு கோ நவ், புட் அன் எஃபோர்ட், ஹேவ் டு பை ஹார்ட் அண்ட் லுக் அண்ட் அகெயின் சொல்லி பார்க்கணும். ஹுவக்கு நஸ்பு ஜர் எனக்கு வரணும். ஹுவ ஹூ ஓ ஹி. ஹுமா ஹுமாவோ ஹிமா. ஹும் ஹும்மோ ஹிம் என்று வரணும். நான் என்னது சொல்ல ரஃபா என்ன வரைக்கணும், நஸ்பு ஜர் என்ன வரைக்கணும். பாடமாக்கின மட்டும் வேறு. அந்தாக்க என்ன வரும்? கா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அந்துமா. உமா. அந்துமா. குமா. அந்தும் கும். காக்குமாக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுதான். காக்குமாக்கும். ஆனா அந்தாண்டா கா. அந்துமா குமா. உமா அந்தும் கும். கும். அந்த கா. அந்தாண்டு கேட்டா நீங்க கான்னு சொல்லணும். நான் அந்துமா குமா. உமா அந்தும் கும்னு சொல்லணும். புரிஞ்சதோ? நான் திரும்ப கேட்பேன். அந்த கா. அந்துமா குமா. அந்தும் கும். அந்தி கி. 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 அந்துமா குமா. சேம். உமா அடுத்தது அந்துன்னா குன்னா. உன்னா. அடுத்தது அனா நீயோ இ. நசுபுக்கு நீ, இ ஆர் இ. ஜர்ருக்கு இ. நா. நசுபுக்கு நீ, ஜர்ருக்கு இ. இ. நஹ்னுக்கு நா அலிஃபோட சேர்ந்த மாதிரி வரும். கிளியர்?
இது உங்களோட மைண்டில் சும்மா இந்த வேர்டு இதை போய் திரும்ப திரும்ப பார்த்து யூ ஹேவ் டு ட்ரை. அப்படி இல்லாட்டி உங்களால் யூ cannot கோ forward. இது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பேஜ் எடுத்திருந்தாலும் இந்த ப்ரொனவுன் இல்லாம நீங்க காண மாட்டீங்க. புரிஞ்சுதோ? கிளியர்? கிளியர் பயான் பிரதர், அடுத்த கிளியர் கிளாஸ்ல ஃப்ளூவண்டா நான் கேட்டா ஹூவான்னு சொன்னா நசுப் பஜார், ஹூவுக்கு நசுப். ஹூ ஆர் பிரதர் தாவூத், ஹி ஆ ஹூவுக்கு ஹூ, ஹூ ஹி ஹி. ஹுமா, ஹுமாக்கு ஹுமா ஹிமா ஹுமா ஓகே. ஹிமா ஹும் ஹுமா ஹிமா இல்ல ஹும் ஹும், ஹும்முக்கு வந்து ஹுமா ஹும் ஹிம். ஓகே. ஹியே ஹா ஹியக்கு வந்துட்டு ஹா ஹா ஒன்றுதான். ஹா இதுக்கு ஹுமா ஹுமா ஹிமா ஹுமா ஹிமா ஹுமா ஹிமா. ஆ ஹிமா ஹுன்னா ஹும்மா ஹிம் ஹுன்னா ஹின்னா ஹுன்னா ஹின்னா ஹுன்னா ஹுன்னா ஹின்னா ஹுன்னா ஹின்னான்னு மைண்ட்ல வந்துடும். அந்த கா ஹா கும் அந்துமா கு கும் குமா அந்துமா குமா குமா ம். குமா கா குமா அந்தும் கும் கும் அந்தும் கும் 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 கும். கும் நான் கேட்ட கும் அந்த காண்டு வந்துடணும் உங்களுக்கு. அந்துமா குமா குமா அந்தும் கும் கும் அந்தும் கும். அப்படி வரணும். நீங்க ம் மைண்ட்ல பாடமாக்கிறது உண்டு, கேட்டா குயிக் கவர். அப்பதான் நீங்க ஃப்ளூவண்டா மெனிப்புலேட் பண்ணி போகலாம். அந்தி கி கி அந்துமா குமா அந்துனா குமா குன்னா. குன்னா. குமா ஆனா நீயோ நீயோ ஈ. அடுத்தது நீயோ நீ நீ இ நீ இ. அடுத்தது ஓகே. நான் அனாக்கு வந்து நான். இது கிளியர்? நஹனு யூ ஹேவ் டு ஹேண்டில் லைக் நீங்க உங்களோட கையில இருக்கும், ம் மைண்ட்ல மட்டும் இருக்காம கையில இல்ல அப்படியே நீங்க அதை மெனிப்புலேட் பண்ணி மைண்ட்ல வந்துடணும், போட்டோ காப்பி மெமரியில வரணும். யூ ஹேவ் டு பிராக்டிஸ். வீட்டில் போய் ஹூஆண்டா அதுக்கு என்ன நசு பஜார்னு சொல்லுங்க, உமாண்டா எப்படி நீங்க அடுத்த கிளாஸ்ல வெரி பர்ஃபெக்டா வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. நாங்க அடுத்து இந்த முஸ்லீம் சாட் ஞாபகம் இருக்கு? கிளியர்? கிளியர் I don't mind going slow. Is it okay I am going, or do you want to go to new subject? Anyone type it, please? Can you type? Is it okay the way we are going, or we have to go actually new chapter? இல்ல இல்ல இது கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க ஷேக். ஓகே. ஏன்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் படித்த அவ்வளோ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். சரியானே? இப்போது இந்த முஸ்லீம் சார்ட் கம்ப்ளீட் சார்ட்டை நான் இது நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு கொண்டு முஸ்லீம் சார்ட் ஹேவ் எ லுக். நோ திஸ் இஸ் கம்ப்ளீட் சார்ட். இது ரஃபா நசுபுஜன். இதை முதல் பாருங்க. இது முஸ்லீம் சார்ட் இருக்கு தானே? நம்ம ஃபுல்லி இதான் ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள். இது சிங்குலர் ஒருமை. அதுக்கப்புறம் இதை பாருங்க. இது ரெண்டையும் வச்சுட்டு பேர் இருமை, முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைன், அப்படிதானே? இது கரெக்ட் பன்மை ஆணுக்கு முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீன். இது கிளியரா? கரெக்ட். அடுத்தது பெண்மை சார் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத். முஸ்லிமாத். இது ஓகே தானே? இது முஸ்லீம் ஆ சார்ட். இது முஸ்லீம் சார்ட். இது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். இதைத்தான் நாங்கள் ஃபிளெக்சிபிள் ஆண்டு ஒரு சிங்குலர் வேர்டை தான் நாங்கள் பார்க்குறோம். டிஎலுக்கோ ப்ளூரலுக்கோ பார்க்குறது இல்லை. கிளியரோ? எப்படி ஃபிளெக்சிபிளாக வருது? அடுத்தது நான் ஃபிளெக்சிபிள். நான் ஃபிளெக்சிபிள் என்ன? அறவே வளையாத சொற்கள். நான் சொன்னேன் அலிஃப் அலிஃப் யா அலிஃப், ரெண்டு அலிஃப், அலிஃப் ரெண்டு ரெண்டு. வகையான அலிஃப். மூசா மூசா மூசா, ரஃபா நசுபு ஜர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்ட்லி ஃபிளெக்சிபிள், பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள். யூசுஃபு யூசுஃபா யூசுஃபா. ஓகே. அடுத்தது நாங்க இப்ப பார்த்தோம் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் ஹுவ ரஃபா, ஹூ நசுப், சம்டைம் ஹீயாவும் பெறலாம். ஹூ நசுப், ஹூ நசுப், ஹூ நசுப். சம்டைம் ஹீயாவும் பெறலாம், ஹீயாவும் இருக்கலாம். கிளியர்? அதே மாதிரி அந்தா, அந்தாண்டா கா, அந்தனா ரஃபா, கா அந்தா ரஃபா. கா வந்து நஸ்பாவும் இருக்கலாம், நஸபா நஸபா. ஜர்ராவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள். கிளியர்? நீங்க அந்த ப்ரொனவுன் சார்ட்ல எதை கொண்டு வந்தாலும் சொல்லணும். இது கிளியர் தானே? இது வை வி டு இட் ஓ இசும் வந்து ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது கடைசியா முந்தைய கிளாஸ்ல படித்தோம் என்ன? ஹர்ஃபு நஸ், ஹர்ஃபு ஜர், ஹர்ஃபு ஜர். ஹர்ஃபு ஜர் இஸ்ம் செயல்கிறத அந்த ஒரு இஸ்மின் நிலை, அது செயலில் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறத பார்க்கறத பார்த்தோம்.
ஒரு ஹர்ஃபு ஜர் வந்து தானாக தனியாக இருக்கும் போது அது அர்த்தம் இருக்க மாட்டாது. ஒரு ஹர்ஃப் சரியா இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு சொல் இசும் ஒன்று வந்தா தான் அதுக்கு பூரண என்ன கிடைக்கும், அர்த்தம் கிடைக்கும். அதைத்தான் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மொத்தம் 17 ஹர்ஃபு ஜர்கள்ல குர்ஆனில் வார 11 ஹர்ஃபு ஜர்களை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Yes. தானி சொல்லுங்க பாப்போம். Beta ka No, la. be right. I know that you will make a mistake. Beta ka தான் lava. நீங்க ப்ரொனவுன்ஸ் சொல்லுங்க. ஆனா எப்பயும் அந்த பாக்கு நாங்க ஒரு இசுமோட சேவக்குள்ள பி சவுண்ட் தான் வரும். பீட்டா ஆனா கா நீங்க பாடம் பா ஒரு ஹர்ஃப் தானே. நீங்க பா தா கா அப்படிதான் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தாவத். பா பி தா கா லாம் பாவ் மின் ஃபி பீட்டா அன்ஹா. கா லாம்பாவ் நோ நாட் மின் பி. ஃபி டோன்ட் பி பி இல்ல சே. பா தான் சொல்லணும். பா பா தான் சொல்லுங்க. ஆமா பா தான் பா சொல்லணும். தா கா லாம்பாவ் ம். மின் ஃபி அன் அலா அலா அத்தா அத்தா அத்த இலா 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 பா சொல்லுங்க. இது பி பாக்கு எப்பயும் நான் ஈ சவுண்ட் தான் பெறுமா அடுத்த இசுமோட சேர்க்கக்குள்ள. ஸோ யூ டோன்ட் சி பி என்று சொல்லலாம் when you do pronounce பா. லா டா கா லா வாவ் மின் ஃபி அன் அலா லா ஹத்தா இலா. அத்தா இலா கிளியர்? சம்டைம் லா லீ ஆகும் பெறும். ஸோ வி ஹவ் டு சே லாம் லாம். கிளியர் தானே? ஸோ இவைகள் வந்து ஹர்ஃபு ஜர். இந்த ஹர்ஃபு ஜர் தனியாக இருக்கும் போது அதுக்கு அர்த்தம் கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை. அதுக்கு இலக்கண குணாதிசயங்கள் இல்லை. அதுக்கு எந்த குணமும் இல்லை. இலக்கண குணங்கள் இல்லை. சரியான எந்த பண்புகளும் இல்லை. இலக்கணம் அது ரஃபா நசுபு ஜர் இல்லை. அதுக்கு சொல்லலாம் பா ஒரு ரஃபா நசுபான்னு நீ கேட்டால் சொல்லலாம். அது இல்லை. அதுக்கு அந்த குணம் இல்லை. சரியோ? மின்னுக்கு ரஃபா நோ ஜர் நோ ரஃபா நோ ஜர் நோ நசு. கிளியர்? ஆனால் அந்த ஹர்ஃபு Clear. ஜர்ல ஒரு இசுமை சேர்த்தா அந்த இசும் என்ன நிலையில வரும்? ஹர்ஃபு ஜர்ரோட ஒரு இசுமை சேர்த்தால் அந்த இசும் என்ன நிலையில வரும் என்று படித்தோம். Jar. ஜர்ல வரும். அது வந்து ரஃபா வரையிலுமா? இல்லை. அப்படியே இந்த எங்களோட முஸ்லீம் சார்ட்ல எந்த டேபிளை இதோட அட்டாச் பண்ணலாம்? ஜர். முஸ்லீம் முன்ன அட்டாச் பண்ணிடுமா? இல்லை. முஸ்லீம் அண்ணன் அட்டாச் பண்ணிடுமா இந்த பாவோட? இல்லை. முஸ்லிமின் ஃபார் எக்ஸாம்பிள் மின் முஸ்லிமின். சரியோ? அப்படி அந்த நான் ஃபிளெக்சிபிள் வேர்ட் மூசா அது எந்த நிலையிலும் ஒரே நிலையிலும். யூசுஃபா யூசுஃபு வராது இந்த இதோட அட்டாச் பண்ணக்குள்ள. முஸ்லிமைனி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி ஆனால் அதில் வர முஸ்லிமைனி ஜர்ர வார நசுபு ஜர்ரா இருக்கலாம். ஆனால் அந்த ஜர் இங்கே இதோட அட்டாச் பண்ணக்குள்ள இது ஜர் நிலையில இருக்கு. முஸ்லிமுனா இது முஸ்லிமீனா முஸ்லிமீனா. இந்த முஸ்லிமீனாங்கிறது நஸ்பாவும் பெறலாம் ஜர்ராவும் பெறலாம். அப்படித்தானே? இப்போது இந்த ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரோட அட்டாச் பண்ணும்போது இது ஜர் நிலையில இருக்கும் என்று அடித்து நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி முஸ்லிமாத்துன் ரஃபா. இது முஸ்லிமாத்தின்ங்கிறது ஜர் ஸ்டேட்டஸ். அதை தான் இதோட அட்டாச் பண்ண முடியும். இதுல அடுத்தது இண்டிபெண்டன்ட் ப்ரொனவுன்ஸ் படிச்சிருந்தானே அது ஹுவ என்கிறது ரஃபா. நசுபு ஜர் ஹூவாகவும் இருக்கலாம், ஹூ நசுபாவும் இருக்கலாம், அது வந்து ஜர்ராவும் இருக்கு. இதை அட்டாச் பண்ணணும்னா இதோட இது ஜர் நிலையில் இருக்குன்னு நான் சொல்லுவோம். சம்டைம் இந்த ஹூ ஹீயாவும் பெறலாம். சரியா? அதான் நசுபாவும் இருக்கும், அதான் ஜர். கிளியர்? எனி டவுட் ஆன் திஸ்? டவுட் ஒன்னு இருக்குது. ஆ இங்க கா நீங்க ஹர்ஃபேசர் கா இருக்குல்ல, இப்ப நம்ம எங்க? வந்து ஆ ஓகே. அந்தக்கு கா. நம்ம நசப் வந்து கா படிச்சோம், ரைட்? அந்த ம். அந்தி அந்த ரைட்? ம். சொல்லுங்க. அந்திக்கு கான்னு படிச்சோம். அந்திக்கு நம்ம அந்த கா படிச்சோம். அந்தாக்கு கா அந்திக்கு கீ. கி ஆமா, அந்தக்கு கா படிச்சோம் நம்ம. சோ அந்த காக்கும் இந்த ஹர்ஃபேசருக்கு காக்கும் என்ன வித்தியாசம்? எங்க இதா? ஹர்ஃபேசர்ல கா இருக்குல்ல மேல ஆ பாத்தா கா, ம். அந்த காக்கும் ம். இப்ப நம்ம அந்தக்கு கா படிச்சோம் தெரியுமா? அந்த ஓ. காக்கும் இந்த காக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காக்கும் இந்த காக்கும் தனியா வச்சு போகும்போது நம்ம இடையாளம் பண்ண முடியாது. இப்போ ஒரு வாக்கியத்தோட ஒன்றோட அட்டாச் பண்ணி இருக்கக்குள்ள நாங்க இது ஓகே எந்த கான்னு நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே சரி. சரியா? தனியா இருக்கும் போது அது அந்த கா தான், இது இந்த கா தான்.
Yes. சரிதானே? நான் கிளியரா அது? Am I right? கிளியர் Clear ஆ? கிளியர். வேர்டு அது கூட வந்து வரும்போது நம்மளுக்கு தனியாக புரியும். இருக்கும்போது இதை நான் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. சரியானே? நம்மளுக்கு அதுக்கு கா ஆண்டா அந்தாக்கு கா ஆண்டு தெரியும். இது இந்த கா, அது அந்த கா. ஆனா இந்த காவோட ஏதாவது என்ன வருகுதாங்கிறது பார்த்து தான் அடுத்த இசுமை வச்சுத்தான் இது எந்த கான்னு கண்டுபிடிக்கலாம். கிளியர்? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இதுல மீனிங்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் படிப்பிச்சு தந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆனால் இந்த மீனிங்கை நீங்க கொஞ்சம் ஒரு அளவு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மீனிங் ஆனா வந்துருச்சு. குர்ஆனுடைய கம்பேரிசன் லைக் ஆ காக்கு மீனிங் போட்டீங்க. காக போட்டு தான் இருக்கலவா? அது போட்டிருக்கி. ஆனா அவர் கா அங்கிற அந்த மீனிங் அவருக்கு எப்படி டிஃபரன்சியேட் பண்றதுன்னு கேட்டாக்குமா? அப்படித்தானே பிரதர்? அவர் எப்படி அது ரெண்டையும் டிஃபரன்சியேட் டிஃபரன்ஷியேட் எப்படி பண்றது, ஐடென்டிஃபை பண்றது, ஐடென்டிஃபை பண்றது கேள்வி. ஐடென்டிஃபை. ஐடென்டிஃபை பண்றது தனியா வச்சுட்டு நாம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். கரெக்ட் தானே? அது ஒரு அவசியமும் ஒரு இல்லை. சரிதானே? பாத்தாக்கா. பா இதுக்கு பா ஓகே. பா அண்டா இன் அல்லது உடன் அண்டு டைரக்ட் மீனிங். சரிதானே? நான் இப்போ பிறகு படிக்க போறோம். ஐ டோன்ட் திங்க் டுடே வி வில் கவர் நியூ சப்ஜெக்ட். எனி ஹவ் ஐ ட்ரை டு டூ அஸ் மச் அஸ் பாசிபிள். கொஞ்சம் ரஷ் பண்ணி போட்டுட்டுமா இல்லை எப்படி வேகமா இல்ல ஷேக் போட்டோம்? ஷேக் ஷேக் இதே மாதிரி போங்க. இல்ல இந்த பேஜ் தானே லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்க படிச்சது. கேப் கொஞ்சம் இல்ல கடைசி பேஜ் லாஸ்ட் டைம் நம்ம படிச்சது. விளங்கல. நான் இது வரைக்கும் தான் நம்ம இந்த பேஜ் வரைக்கும் செக் பண்ணுங்க பாப்பா எப்படி போவோம். லாஸ்ட் கிளாஸ் ஃபாஸ்டா போவோமா இதை குயிக் லைட்டா செய்வோமா? எனிவன் யூ கேன் சாட் இட் நவ். இம்ரான் பிரதர் இருக்கிறாரா? சேம் ஸ்பீடு தான் சொல்றாங்க. என்ன சொல்லலாம் ஒரு ஆள் பாருங்க அப்போ இதுல சட்டுல. ஷேக் நீங்க 80 ஸ்பீட்லயே போங்க, 120ல போகாதீங்க. 120ல போகுது. அப்படின்னா we will only cover this today. Clear? ஓகே சார். எல்லாமே திஸ் இஸ் ஓகேன்னு போடுறாங்க. ஓகே இது ஓகே. I don't that means today I will not cover new chapter. Anyhow in the end of the class I will just give 5 minutes what we are going to learn taste very fast. I need to give, but I will teach it next class because I want you to know this is simple subject. Okay? Okay. Right? Alhamdulillah. All right. Right. இப்ப பாக்கு உடன் மீனிங் என்ன? இன். உடன் என்கிற ரெண்டு பாக்கு இன்னாவும் வரும், உடன் என்ற கருத்தும் வரும். இட் டிபெண்ட் ஆன் த வாட் வி ஆர் அட்டாச்சிங், வாட் இஸ் த சென்டென்ஸ். அதை வைச்சுத்தான் நாங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்குறேன். யூ டோன்ட் சி பாண்டா இன்தான்னு நீங்க பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. பாக்கு உடன் தான் பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. When we are translating according to the sentence, we will fine tune it. Make it என்ன சொல்லாது லேஸ் ஆக்குற. இது டிரான்ஸ்லேஷனுக்கு வரக்கூடும். அதே மாதிரி தாண்டா அல்லாவின் பேரால மட்டும் சத்தியம் போதும் இந்த தாவல். இதோட the word அல்லாஹ் தான் அட்டாச் பண்ணப்படும். the word என்ன? அல்லாஹ். காண்டா லைக் போல ஒப்புமை கம்பரிசன் யூஸ் பண்றோம். விளங்கிச்சா? அடுத்தது லாம் வந்து உடைமைக்கா சொந்தது. ஃபோ எங்களோட புறநவுன் ஃபோ என்கிறது சொல்லும். லா வந்து ஃபோ புறநவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இசும் அட்டாச் பண்ணக்குள்ள அந்த லா வந்து லீ என்ற சவுண்ட்ல வரும். கிளியரா? நான் என்ன என்ற மவுசு ஒளி ஆகிட்டதோ அந்த பாயிண்டர். ரைட். சரியோ? இந்த லா வந்து ஒரு புறநவுனோட வரக்குள்ள லா என்ற சவுண்ட்ல வரும். ஒரு இசுமோட வரக்குள்ள லீ என்ற சவுண்ட் வரும். விளங்கிச்சோ? ரைட். அடுத்த வா என்ற சத்தியம் செய்யறது. வல்லாஹி என்று சொல்லுவது தானே ஞாபகம். நான் we will cover it. மின்னங்கிறண்டா புறம் இருந்து, நான் சத்தியமாக கூறுகிறேன் என்கிறது. மின்னங்கிறண்டா புறம் இருந்த கருத்து. ஃபி என்றா இன் அல்லது உள்ளே என்று. அன்னன்றா about away from, அதாவது பற்றி விலகி என்று. அலா என்றா on upon against, அதாவது மீது எதிராக என்கிறது. we will see it now. Okay. ஹத்தா அண்டா வரை அன்றி, இலா அண்டா டுவர்ட்ஸ் நோக்கி சென்றடை. இதை நீங்க ஞாபகத்தில் வரும். இப்போது நாங்க படிச்சிருக்கிறோம். வாவுங்கிறது என்னது சொல்லுங்க. வாவ் வந்து அல்லாஹ்க்காக மட்டும்
அல்லாஹ் இது என்ன ஹர்ஃபு ஜர்ரா இல்லையா? ஆ? இந்த ஹர்ஃபு இது வந்து ஜர்ரா ஆமா இல்லையா? அந்த ஹர்ஃபிசர் தான் ஹர்ஃபிசர் தான் ஹர்ஃபு ஜர் இந்த 11 இல்லையா? ஆமா அதுக்கு பிறகு இது என்ன இருக்குது? இது ஒரு இஸ்ம். இஸ்ம் இது என்னவா இருக்கணும்? அஸ்ரி இது வந்து அஸ்ரி, நசப் நஸ்பா, இல்ல இது வந்து நம்ம அந்த இதனா வந்தா இது ஜர் ஜர். நிலையில இருக்கு ஜர்ல இப்ப காட்டப்பட்ட ஈ. ஆமா ஜர்ல தான் இருக்குது Right. சரிதானே? இது ஆ வல் அஸ்ரு அண்டு வராது, வல் அஸ்ரா அண்டு வராது. சரியோ? இது வாவ் சத்தியத்துக்கு யூஸ் பண்ணப்படுறது. அஸ்ரு விளங்கிச்சோ? ஆ இப்ப ஏன் விளங்கிச்சானே? இது வாவோட இந்த இசுமை அட்டாச் பண்ணும்போது இந்த இசுமை இது அடித்து ஜர்நிலைக்கு ஆகும். அன் த வேர்ட் அன் தானே? அதுல ஆமா அசாத்தி சாத்தாண்டு வருமா? வராது வைக்க வேலுமா? இல்ல, வராது சாத்தியாத்தான் இருக்க வேண்டும். இந்த இசும் வந்து ஜர் நிலையில வரும். வை when you attach this harf, இந்த அது ஹார்ஃபோட என்ன மீனிங் அது இன்னைக்கு என்ன பர்டிகுலர் we'll see about. இல்ல சாதி மீனிங் என்ன எதுக்கு? சாதி சா டைம் நேரம், சாத்தி we'll see it. சரியா? சா சா ஓகே ரைட், சாத்தி. அடுத்த ஃபி அதுனா. now meaning don't worry. now we concept பாருங்க, நான் பிறகு நான் கவர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கன்செப்ட் விளங்கும். இது ஃபி என்றா ஹார்ஃப் ஜார். அதுனா ஹர்ஃபிசர் ம் அதுனா அதுனா ஆ இது என்ன நிலையில இருக்கு? இது வந்து ரஃபா நிலையில தான் இருக்குது ரஃபா இருக்கா? ரஃபா அதுனாதான் ரஃபாவும் ஆமா நசுபும் அதுனாதான் ஜம். அதனால வை யூ சே இது என்ன எழுத்து? இது வந்து இது வந்து அலீஃப் அலிஃப். நான் ஃபிளெக்சிபிள் அலிஃப்ல முடிவடைகிற எழுத்து ஆ அது வந்து வளையாத சொல். கரெக்ட் அது ரஃபாவும் அதான் இருக்கும், நசுபாவும் அதான் இருக்கும், ஜர்ராவும் அதான் இருக்கும். ஜரம் அதுதான் அப்படின்னு சொன்னால் இப்போது இது என்ன ம். நிலையில இருக்குன்னு சொல்லிடுமா? பி அதுனா பி அதுனா. அப்படின்னா இது என்ன நிலை? ஸ்டேட்டஸ் எந்த இசும் இது ஜர் நிலையில இருக்குது வை. ஏன்னா முன்னாடி ஜர் வந்ததுனால இந்த ஃபீங்கிற வேர்ட் வந்து ஹர்ஃபு ஜர். வந்ததுனால அது இது இது வந்து ஜர் வந்து நிலைக்கு ஜர்ல. மாறிடும் கிளியர்? இப்போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வேலும் when the ism attached to the harf. சரியா? இந்த இசுமை ஒரு ஹர்ஃபோட அட்டாச் பண்ணும்போது, இந்த ஹர்ஃப் ஜரோட அட்டாச் பண்ணுகின்ற போது இந்த இசும் நவ் ஜர்ல இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கிளியர்? வை? கிளியர் அதான் ரூல். இந்த ஹர்ஃபு ஜரோட ஒரு இசுமை அட்டாச் பண்ணினால் அது என்ன நிலையில இருக்கணும்? அடித்து கட்டி என்ன செய்யும்? ஜர் நிலைக்கு மாறிடும் புரிஞ்சுதோ? ரைட். நவ் லனா லாம் லா. லாம் ஆம் ஓகே, லாங்கிறது ஹர்ஃபு ஜர் தானே? ஓகே. அதோட நா அங்கிறது ஒரு புறநாவுனா இல்லையா? ஆமா ஓகே. இந்த புறநாவுன் நஹனுக்கு யூஸ் பண்றதா இல்லையா? நாங்கள் ஆமா நகனுக்கு நான் அதுல correct. அட்டாச் அதுல நசுபு வசன் என்ன? நான் படிச்சோமா இல்லையா? ஆமா நான் ஜர் வசன் என்ன? நான் தானே? நாதான் நான். அப்படி ஒன்று சொன்னால் இது நசுபா ஜர்ரா இந்த நா? இது ஜர் வை? ஏன்னா லா வந்ததுனால அரஃபே யாங்கிறது என்னது? ஒரு ஹர்ஃபு ஜர். அந்த ஹர்ஃபு ப்ரொனவுன் ஜர் வந்து அது ஜர் ஆக்கிடும் சொல்லுங்க. இது ஹர்ஃபு ஜர். அரஃபே இந்த ஜர் நாங்கிற ஒரு ஒரு புறநாவுனை அட்டாச் புறநாவுனை இதோட சேர்க்கின்ற போது இது ஜர்ராக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். கிளியர்? கிளியர் தான் ரூல். இது ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லணும் சொன்னா, இத ஜார், இது மஜ்ரூர். இது என்ன சொல்ல? அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஜார் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர். என்ன இது அடிச்சு கட்டுறத சொல்ல மஜ்ரூர்னு சொல்லுவோம். இது ஜார் புளூரல் ஆஃப் ஜர். ஓகே. மஜ்ரூர் இது அடித்து கட்டி ஜர் நிலையில் ஆக்குறேன்னு சொல்லுவோம். கிளியர்? கிளியர் என்ன சொல்ல? ஜார் வ மஜ்ரூர். ஜார் ஜார் வ மஜ்ரூர் ஜார் வ மஜ்ரூர். நான் நீங்க அரபிக் டேர்ம் நான் இப்ப படிப்பிச்ச இதுகள் எல்லாம் உங்களுக்கு நான் அதுல ரூல்ஸ்களை பொதுவாக அரபிக் வேர்டில் இதுகளை பத்தி நான் உங்களுக்கு பொதுவாக ஹைலைட் பண்ணி போகல. காரணம் என்ன? என்ன ஏன் சொன்னீங்க நான் புரியல ஏன் இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூலையும் படிச்சுட்டு போறேன். ஸ்டேட்டஸ் யொரா ஆமா அது அரபிக் யொராப்னு தானே படிக்கணும். ஆமா அப்படித்தானே? இஸ்ம். அப்படி நான் ஒவ்வொரு இது ரூலையும் அரபிக்ல ரூல் என்னன்னு உங்களோட அதுல அரபிக்ல என்ன சொல்றேங்கிற எப்படி சொல்லுமங்கிறத நான் உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன். வை? கரெக்ட் வை? வாட் இஸ் த ரீசன்?
ஐ டோன்ட் வாண்ட் யூ டு அது கன்சல்ட். அது அது கான்செப்ட் ஞாபகம் தேவையில்ல, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு கன்செப்டை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நீங்க போனீங்க, நீங்க யூ வில் லூஸ் இட். ஆமா, ஆனா ஒரு சில இதுகளுக்கு இப்படி இது என்ன ரூல், இதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம், ஈஸி. எக்ஸாம்பிள் அலிஃப் மக்சூரா மாதிரி இது மாதிரி. புரிஞ்சுதா? இது என்ன ரூல்? சில ஜாரல் நேரம் மஜ்ரூர். பார்ட்லி ஃபிளெக்சிபிள், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் ஃபிளெக்சிபிள் அரபிக்ல எப்படி சொல்ல வேண்டியவா, அதெல்லாம் அரபிக்ல என்ன ரூல்ஸ் என்கிறத நான் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லேர்ன். அதை படிக்க மாட்டேன், வெரி ஸ்கேர். நாங்கள் வி வில் லூஸ். ஸோ சர்டன் திங்ஸ் ஐ ஆஸ்க் யூ டு டூ லைக் தட். விளங்கிச்சா? இதை நீங்கள் இப்படி தான் படிக்கணும். கிளியர்? So why I am doing something, I am highlighting means you have to buy hard. Something I am not going to say means you leave it. Because if I say அப்படி சொன்னேன்னு சொன்னா நாங்க கஷ்டமாயிருங்கிற படிப்பு. கரெக்ட். நீங்க அரபில கான்செப்ட் சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா எங்க நிலை மாறி இருக்கும் உஸ்தாத். இது என்ன அரபிக் ரூல்? இது எப்படி அரபிக்ல சொல்ற? ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் யூ தோஸ் திங்ஸ். படிக்க போனா எல்லாரும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சம்டைம் இஃப் யூ வாண்ட் டு கன்சல்டேட் அப்புறம் நீங்க வந்துடும். சரியோ? இது ஜார் மஜ்ரூர். அதுக்கு பிறகு நாங்க படிச்சுட்டோம் எக்ஸாம்பிள். இதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பா. சரியானே? பா. ஓகே, பாங்கிற எழுத்த இஸ்மண்டா நேம். இஸ்மண்டா நேம். அதோட அட்டாச் பண்றோம். இந்த இஸ்மங்கிறது என்னவா இருக்கிறது? ஜர்ராக மாறிவிட்டது. அப்ப இந்த இஸ்ம் ரஃபா, இயல்பாக ஒரு இஸ்ம் ரஃபா நிலையெல்லாம் வரணும். இந்த ஹர்ஃபு ஜர் பாவோட இதை அட்டாச் பண்ணணும், பிஸ்மி என்று வருது. இது ஜர் நிலையில வந்துட்டு. சரியோ? இங்கிலீஷ்ல இந்த நேம், அதுக்கு பிறகு இந்த வேர்டு அல்லாஹ் இருக்கு தானே. இதை நீங்க நான் படிக்கல. சரியா? முதாஃப் அடுத்த சாப்டர்ல படிப்போம். அதுக்கு அடுத்தது இது ஜர் லெவல். ஆனால் இதையும் பேத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றேன். இது இந்த நேம் ஆஃப் அல்லாஹ். எப்படி? இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் எப்படி சொல்வேன்? இன் பீக்கு இந்த நேம் இஸ்முண்டா நேம் ஆஃப் அல்லாஹ் ஃபார் த டைம் பீயிங். இது யூ டிட் லேர்ன். சரியா? நான் பண்ணுவோம். இதை தமிழ்ல எப்படி நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? அல்லாவின் பெயரால். இப்ப வேர்டு தமிழ்ல எப்படின்னா ரிவர்ஸ்ல போகும். அரபிக்கும் இங்கிலீஷும் ஒரே மாதிரி போகும். பிஸ்மில்லாஹி இன் த நேம் ஆஃப் அல்லாஹ். விளங்கிச்சா டிரான்ஸ்லேஷன்? எப்படி இங்கிலீஷ்ல இன் இது நேம், ஓகே, த வேர்ட் அல்லாஹ் அண்ட் இன் த நேம் ஆஃப் அல்லாஹ்னு நாங்கள் டிரான்ஸ்லேட். தமிழ்ல அப்படி இல்லை, ரிவர்ஸ்ல போகும். அல்லாஹிலோ அல்லாவின் பெயரால், பெயரில். தமிழுக்கு விளங்கி எப்படி போகுதுண்டு? இங்கிலீஷும் அரபிக்கும் ஒரே முறையில டிரான்ஸ்லேட் பண்ணும். தமிழுக்கு ரிவர்ஸ்ல போகும். எப்படி? ரிவர்ஸ்ல போகும். எங்களோட தாய்மொழிங்கிறதால வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட மொழியில நாங்க படிக்கின்ற போது தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தெளிவாகவும் வரும். இதை நாங்க வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நாங்க தமிழ்ல ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், இங்கிலீஷ்ல அரபிக்கில் இருக்கிற மாதிரியே டிரான்ஸ்லேட். கிளியர்? ரயான் பிரதர் கிளியர். அப்படின்னு சொன்னால் இந்த பாங்கிற எழுத்த இந்த வேர்ட் இஸ்மோட அட்டாச் பண்ணும்போது இது ஜர் நிலையில வரும். இதை நாங்க இன் பெயரால் அல்லாவின் பெயரால் இன்னும் ஒரு சொல்லிக்கிறதால அல்லாவின் பெயரால் என்று நாங்க மாறோம். கிளியர்? பிறகு இன்னும் இதையும் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெளிவா வரும். டோன்ட் வரி. இன்னும் நாங்க இந்த சாப்டர் அதுக்கு அடுத்த இன்னும் 2 சாப்டர்ல ஹர்ஃபு நஸ் படிப்போம். அதுக்கப்புறம் முதாஃபுலே படிக்கக்குள்ள இந்த இதுவும் பசில்ஸும் கிளியர் ஆயிடும். சரிதானே? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தல்லாஹி. இன்னும் பாருங்க, நோட் இஸ் ஒன்லி யூஸ் வித் வேர்ட் அல்லாஹ். இந்த தா என்னத்தர் யூஸ் பண்ணப்படும்? ஒன்லி. இது என்ன சொல்றது? அடித்து கூறல். அல்லாட இதுல அடித்து ஃபேமா சத்தியம் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான் தல்லாஹி. தாங்கிற வேர்டோட இந்த வேர்டு அல்லாவை அட்டாச் பண்ணுற போது இது ஜர் நிலையில ஆகும். இது தா ஹர்ஃபு ஜர். இந்த வேர்டு அல்லாஹ் அதை நாங்கள் இந்த தாவை அட்டாச் பண்ணும்போது ஜர் நிலையில் ஆகும். கிளியர் தானே? அப்படின்னு அதுல மீனிங் கண்டா ஐ ஸ்வேர் பை அல்லாஹ். ஓகே. தமிழ்ல
அல்லாவின் ரிவர்ஸ்ல போ. அல்லாவின் மீது சத்தியமாக. அல்லாவின் மீது சத்தியம். தல்லாயினா மீது சத்தியமாக. the word அல்லாஹ் அப்படின்னா அல்லாவின் மீது சத்தியமாக. கிளியர்? கிளியர். தாவூத் பிரதர், தானிஷ், தாவூத் கிளியரா? தாவூத் பிரதர் ஓகேயா? ஓகே. இது தெளிவுதானே? அல்லாஹி. ஓகே. ஓகே. அடுத்தது கா, லைக். இது ஒப்புமை. லைக் காங்கிறது ஹர்ஃபு ஜர். வலத்ங்கிறது ஒரு இஸ்ம். அத இதோட அட்டாச்மெண்ட் வலதின் என்று வருது. கௌலத்தி. ஓகே. கா வலதின். வலதின். கா வலதின். ஓகே. கா வலதின். ஓகே. பையனை போல என்ற கருத்து இது. லைக், லைக் அ பாய், லைக் அ பாய். தமிழ்ல போல, பையனை போல. புரிஞ்சுதா? ரிவர்ஸ்ல பையனை முதல் பேசிச்சுட்டு சரியானே வலத் போலங்கிறத திரும்ப நான் பையனை போல. இது இங்கிலீஷ்ல லைக் த பாய். அதே நிலையில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம். லைக் அ பாய். கிளியர்? அடுத்தது லாம் எப்படி வரும்னு சொன்னா 2 ஆப்ஷன் லாம். இது சம்டைம் லாவாவும் வரும், சம்டைம் லீயாவும் வரும். இந்த லாம் ஒரு ப்ரொனவுனோட அட்டாச் பண்ற போது ஃபத்தாவோட வரும். எத்தனை வரும்? லாமுக்கு ஃபத்தாவோட வரும். அப்படின்னா லஹு ஒரு ப்ரொனவுன். ஹுவக்கு அதோடைய ப்ரொனவுனுடைய நசுபு என்ன? ஹூ, அவர்லாம். இதை அட்டாச் பண்ணும் போது இந்த லாம் லா ஃபத்தா சவுண்ட். இதுக்கு முன்னாடியும் ஒன்னு சொல்லி கொடுத்தீங்க, லனா. லனா, யா லஹு, லக்க, லஹு, லனா, லனா, லக்க எல்லாம் அப்படி வரும். சரிதானே? அப்படின்னா இப்போது லீ ஃபஹுவ ஹைருல் லஹும். சரி, அதாவது எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ, இப்ப சொல்வது அது 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 அவருக்கு நல்லது. நல்லது அவருக்கு. அவருக்குன்ற கருத்து என்னது? அவருக்கு. இப்ப விளங்குற மீனிங் அவருக்கு. ஊங்கிறத அவர் தானே. அப்படின்னு இப்ப அவருக்கு எப்படி வருது? அவருக்கு. இப்ப இந்த புறநானுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண? அவரை, அவருக்கு. கிளியர்? இங்கிலீஷ்ல for him. ஓகே. இங்கிலீஷ்ல for him. அப்படின்னா நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம். அவர் லஹு அவருக்கு. சரியானே? லாமண்டா ஃபோ தானே. என்ன சொந்தத்தை சொல்றது? ஃபோ சொந்தது அவருக்கு. கிளியரா? இதே கிளியர்? சொந்தத்துக்கு சொல்ற, உடைமைக்கு சொல்ற, அவருக்கு for the purpose also சொல்லப்படும். சரிதானே? இது அவருக்கு நல்லது. அடுத்தது ஒரு லாமோட ஒரு இசுமன்னு அட்டாச் பண்றோம். இது என்ன புறநாம்? அப்படியா இல்லையா? இது புறநாம்னா இல்லையா? புறநாம் தான் அட்டாச். இப்போ ஒரு இசும் அட்டாச் பண்ணும் லாமோட. லி ரசூலி. ரசூலங்கிறது ஒரு இசுமா இல்லையா? இதோட லாமோட இது லீ சவுண்ட்ல இப்ப வருது. எப்படி சவுண்ட்ல வருது? லீ ரசூல. லீ ரசூலி. இது லா என்ற சவுண்ட்ல வருது. இப்ப இது லீ. லீ ரசூலி அல்லாஹி. ரசூலில்லாஹி. ஓகே. இப்படி ஒண்ணு. இப்ப நாங்க இதை நாங்க இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். லீ ரசூலி என்றா, ரசூல் என்றா மெசேஞ்சர், லாம் என்றா ஃபோர் தானே. அப்படா for the messenger of Allah. The word சேர்த்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். யூடின் லேர்னிங். for the messenger of Allah. ஒஃபுக்கு போ. சரியா? for the messenger of Allah. போ. லாமண்டா போதானே. for the messenger of Allah. இது யூடின் லேர்னிங். for the messenger. இது கிளியரா? கிளியர். தமிழ்ல எப்படி போகும்? ரிவர்ஸ்ல போகும். அல்லாவின் தூதுவர். தூதுவருக்கு ஆக. தூதுவருக்காக. கிளியர்? கிளியர். லிரப்பி கூட வரும்ல ஷேக்? லிரப்பி. அவன ரப்பா வருமா? இல்ல, ரப்பா வராது. நீங்க குர்ஆன் எடுத்து இனி புரட்டி பார்க்கணும். பார்த்திருப்பேன். சில பேர் பார்க்காமையும் வந்திருப்பேன். கிளாஸ்லையும் படிக்கையும் வந்திருக்கலாம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வெக்கப்படையும் வேணும், வெக்கப்படாமையும் இருக்கிறதுக்கும் படையும் வேணும். இன்ஷா அல்லாஹ் we will try. எங்களுக்கு எல்லாரும் பிஸி தான். இன்ஷா அல்லாஹ் we will try. சரியோ?
இன்ஷா அல்லாஹ். வா வா ஹர்ஃபு ஜர்ரா இல்லையா அது? ஆமா ஆமா இதுக்கு அடுத்த வார இஸ்ம் என்ன நிலையில வரும்? ஜர நிலை தான் வரும். அது கிளியரா? இங்கிலீஷ்ல Clear. ஐ ஸ்வேர் பை டைம். அசுர் என்ற டைம் நேரம். சரியோ? வா என்ற ஆ ஹர்ஃபு ஜர். அப்படின்னா சத்தியம் செய்யறது தான் வா. எங்க வா? எங்க வா இருக்குது? அஸ்ர முன்னாடி நான் சத்தியமா வல் கொடுக்குறேன். ஐ ஸ்வேர் பை. வல் வல் அஸ்ர் வல் அஸ்ரி. தமிழ்ல வல் அஸ்ர் காலத்தின் காலத்தின் மீது இது சத்தியமாக சத்தியமாக. விளங்கிச்சா? எப்படி போகணும்? வா ஷேக் வந்தா இல்ல காலத்தின் மீது சத்தியமா. இது கிளியர்? ஷேக் இது கிளியரு. இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் துவா படிச்சீங்களா, வலக்கது எஸ்ஸர்னல் குரான், ம் வலக்கது, எஸ் அது சார். இதுல மாதிரி வரும். வலக்கது எஸ்ஸர் நல் குர்ஆன லிதிக்ர். லீ தானே லீ இது. ஜிக்ர். வலக்கது வா அங்கிறது வா, அது எண்டுக்கு வர்றது. அதை பிறகு படிப்போம். சரி வா ஓகே எண்டுக்கும் பெறும். இது இப்ப சத்தியம் செய்யறது பாருங்க. சரி. ரைட்? வா எண்ட் என்ற ஒரு வசன ஒரு ஒரு அப்போ ஒரு இசுமை இன்னொரு கனெக்ஷன் சென்டென்ஸ் பண்ணக்கூடிய சேர்க்கும் போது, ரெண்டு சென்டென்ஸ் சேர்க்கும் போது வரும். சேர்க்கும் போகும் வரும். அதை பிறகு படிப்போம். இது நான் இப்ப ஓகே சத்தியம் செய்யறதை மட்டும் நான் செய்யறேன். ஓகே ஓகே. மின். இப்போது மின் மின் மின்ன வசல் அது சொல்லுங்க. வல் வல் அஸ்ர் அஸ்ர்னா காலம் காலம். வல்னா வாண்டா சத்தியம் சத்தியம் செய்யறேன். சத்தியம் காலத்தின் வல்லாகி மீது காலத்தின் மீது சத்தியமாக. சத்தியம் இங்க பாருங்க. இங்க வல்லாகின்னு வா சொல்றாங்க சத்தியமாக கூறுகிறேன். காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தின் மீது சத்தியமாக சத்தியம் தொக்கி நிற்கும். நான் சத்தியம் செய்கிறேன் தான் அது. விளங்கிச்சோ? வல் அஸ்ரி. ம் மின் மின்னண்டா மின்கும். மின்னோட ஒரு ப்ரொனவுன் அட்டாச் பண்றேன். இது மின் தானே நார்மல் வர்றது. இன்னைக்கு மின் ஆமா புறம். இதோட மின் ஒரு ப்ரொனவுன் அட்டாச் பண்றேன். இது இப்ப என்ன வரைக்கும்? நசபா ஜர்ரா மின்கும் கும். மின்கும் ம் ஜ மின்கும் நோ. இது கும் வந்து ஜர் கும் வந்து நசப் நிலையில தான் இருக்கு. குன் வந்து இப்போது நசுபாவும் இருக்கலாம் ஜர்ரா. இப்போது என்ன வாரி? இப்போ ஜர்ரா நிலையில இருக்கு. காக்கும் ஆக்கும் தானே பாத்தீங்க. ஆமா அதான். அந்த அந்துமா அந்துமன்னு தானே பாத்தீங்க. ஆமா அந்தும்கு நசுபு நிலை என்ன? கும். அந்தும் கும் கும். கும் அது நசுபாவும் இருக்கும் ஜர்ராவும் இருக்கும். ஜர்ராவும் ஜர்ரா இப்போது என்ன நிலையில இருக்கும்? ஜர் நிலையில இருக்கு. அப்படி என்றா மீன் கும் ஃப்ரம் யூ ஓல். கூண்டா கரெக்ட் பன்மை தானே. வன்மை கரெக்ட். வென் ப்ளூரல். மின்னோட கும் ம் இதை அட்டாச் பண்ணும்போது சம்டைம் இந்த நூன் சவுண்ட் நூன் இன்னொரு சவுண்ட் சுக்குனிக்கு தானே. அது சம்டைம் ஆமா மின என்கிற சவுண்டையும் பெறும். வென் இட் இஸ் கம்மிங் வென் யூ அட்டாச் வித் இசும் அலிபோட இப்படி வரக்குள்ள சம்டைம் மினஸ். இதை வந்து ஈஸியாக்க மினஸ் சமா எப்படி வரும்? மினசமாய். ஈஸியாக்குமா இல்லையா? மினஸ் கரெக்ட். சமா இந்த பட் இது ஸ்டில் ஜர்ரா இல்லையா? ஜர்தான். ஹர்ஃபு ஜர் இதை ஜர் ஆக்குறது. வென் யூ மேக் இட் திஸ் மீன் பிகம் மினஸ் சமா. கிளியர்? ஃப்ரம் த ஸ்கை. கிளியர். அப்படி எப்படி? ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் முஃமின். ஃபமின்கும் இது ஜர். மின்கும் ஜர். மின்கும் இது ஜர். சரியோ? மின்கும் வஹுவ இது ஓகே அல்லதி அன்சல மினஸ் சமாய். விளங்க மானத்தில் இருந்து. சமாய் என்றா வானம். சமாயி ஃப்ரம் வானம் இப்ப இங்கிலீஷ்ல ஃப்ரம் த ஸ்கை. ஃப்ரம் த ஸ்கை முதல் From the ஃப்ரம் sky. த ஸ்கை. தமிழ்ல வானம் ஃபர்ஸ்டா வானம் சமாண்ட ஸ்கைனோ வானத்தில் இருந்து. கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ தாய்மொழி அப்பதான் கிளியர் ஆகும். அதையும் நீங்க ஒரே நிலையில படிச்சுக்கணும். கிளியர் தானே? ரைட். கிளியர் தான். ஃபி சுதூரி இது ஹர்ஃபு ஜர்ரா இல்லையா? ஆமா ரிஃபைசர் தான். இது சுதூர் என்ன? ஒரு இஸ்ம். சுதுர் இஸ்ம் அது ஜர்ல இருக்கு. சுதூர் ஜர் என்ன? நிலையில. செஸ்ட் நெஞ்சு. ஃபி இது வழக்குல ஜர்ரா வரும். இந்த செஸ்ட் தமிழ்ல எப்படி? இதயங்களில். இதயங்களில் இன்னங்கிற சவுண்ட் கேட்கிறோம். இதயங்களில். சரியோ? இதயங்களில் வெளியாக்கப்படும். ஓகே. அடுத்து அன். அன்னுக்கு மீன் இப்ப நீங்க அன்னுக்கு பாருங்க. அன் திக்ரி ரப்பி. அன் திக்ரி ரப்பி. ரப்பி. அன் ஒரு இசுமா வரக்குள்ள இது ஜர்ல இருக்கு. அப்படியேண்டா இது பார்த்துக்கொள்ளணும். about the remembrance of my Lord. my Lord பிறகு வச்சுக்கணும். remembrance about the remembrance. அன்னோட ஒரு இசும சேர்க்கும். அது அலிஃபோட அடுத்த வருது. அனிஸ் சமாய் ஈஸியாக்குது. எப்படி ஆகுது? அனிஸ் சமாயி அனிசமாய். அன் தானே வரணும்.
வை வெனிட் அலிஃபோட இது வரக்குள்ள இதை ஈஸி ஆக்குறதுக்கு அனிசமி அணி சபீலி அணி சபீலி சபீலி சாரி அனிசபீலி அன்சபீலி அனிசபீலி ஓகே அனிசபீலி ரைட் அபவுட் த பாத் தமிழ்ல எப்படி வருது மீனிங் அன்திக்ரிக்கும் அன்திக்ரிக்கும்டா திக்ரண்டா நினைப்பு நினைக்கிறதானே சரியான அன்திக்ரி நினைப்பை விட்டும் அன் அபவுட் என்று பார்த்தேன் தானே எங்க அது மீன் அன் அபவுட் இல்ல. பற்றி விலகி என்று பார்த்தேன் தானே பற்றி கிளியரா ஆ ரைட் நான் பார்த்தேன் அன் அபவுட் எவே புறம் பற்றி விலகி அப்படின்னா அன்திக்கிறே நினைப்பை விட்டும் ஈமான் கொண்டவர்களே உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டும் உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் வணங்கிச்சா உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டும் சார் அந்த அண்ணுங்கிறதுல சின்ன டவுட் அபவுட் பற்றி அவே ஃப்ரம் விலகி ம். ரெண்டுக்குமே அண்ணு அதை நம்ம இடத்துக்கு அன் தகுந்த வந்து மாதிரி about இது வந்து நான் சொன்ன ஒரு அர்ஃபுஜார் இட் கேன் கிவ் மெனி மீனிங் டோன்ட் டேக் only one meaning it depend on the sentence சென்டென்ஸ் வச்சு when you நம்ம translate பார்க்கக்குள்ள அதை ஈஸியாக ஒரு few the way it's coming you need to take it விளங்கிச்சானே அதோட வைத்து தான் நாங்கள் எபவுட்டாகவும் இருக்கலாம் விளங்கிச்சானே என்ன போட்டிங்க எவே ஃப்ரம் என்றும் இருக்கலாம் பற்றி விலகி இது டிபெண்ட் ஆன் வாட் we are talking என்னத்தை பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் அது நாம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுதான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் பற்றி தான் என்று ஒரு நாளும் பிடிச்சிக்கணும் எபவுட் தான் என்று எடுக்கப்படும் எவேயும் இருக்கலாம் இட் டிபெண்ட் ஆன் வாட் இஸ் தேர் கிளியர் ஓகே அடுத்தது அனிஸ் சபீலி சபீலண்டா பாதை அண்ணண்டா அர்ஃபுஜார் அண்டா பாதையில் இருந்து இருந்து ஓகே ரைட் அடுத்தது அலா அண்டா அலா ஜபலின் upon the mountain இன் தமிழ்ல எப்படி அலா ஜபலின் மலையின் மீது முதல் மலையின் மீது ஹர்ஃபுஜர் கிளியர் இதுனா ஜர்னலில் இருக்கா இல்லையா டிரான்ஸ்லேஷன் ஹத்தா மத்லஇல் ஃபஜர் until the rising of ஃபஜர் ஓகே ரைசிங் ஆஃப் த டவுன் ரைசிங் இது ஹத்தா தமிழ்ல எப்படி வருது இது வந்து மத்லாண்டா உதயமாகும் ஹத்தாண்டா வரை கிளியர் உதயமாகும் வரை இது ஜர்ல இருக்கா இல்லையா கிளியர் ரைட் இலா அண்டா நான் போட்டி இலா யௌமி ஓகே கியாமத்து நாளில் இலைனா இது போட்டு பாருங்க இலைனா நம்மிடமே ஜர் கரெக்ட் விளங்கிட்டா இது இலைனா இது எப்படி வருங்கிறது நான் அடுத்த இதில் சொல்றேன் சரியோ இது எப்படி ஏன் இப்படி வருதுங்கிறது நான் அலாவோட ஒரு கும்மை சேர்த்தா இந்த எடுத்து அலிப் மாதிரி இருக்கா இல்லையா இதை அலைக்கும் என்று சொல்லுவோம் எப்படி அலைக்கும் இதுக்கு டபுள் டொட்டை வச்சு ஈஸி ஆக்குறோம் அலைக்கும் இது ஹர்ஃபு ஜார் கும்மை அட்டாச் பண்ணும்போது இது ஜார் நிலை இருக்கு அலாவோட ஹும்மை இல்லாட்டி இம்மை செஞ்சா சம்டைம் டிபெண்ட் ஆன் அலைஹிம் எப்படி வரும்? இது வந்து இது யாக்கு வாசா இருக்கு தானே அதால அலைஹிம் சரி சரியானே இலா பிளஸ் கா இலை கா இது ஒரு யா மாதிரி தானே அந்த அலிஃப் யாட மாதிரி அதால இலைக்கான்னு போகும் லா பிளஸ் கும் லக்கும் புரிஞ்சதோ லக்கும் லா பிளஸ் கும் லக்கும் லா பிளஸ் ரசூலி ரசூலி இது ஒரு இசுமோட சேர்க்கும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் இது எப்படி வரும்ங்கிறது வை இட்ஸ் கம்மிங் லைக் திஸ் இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த டவுட் வரக்கூடாது கிளியரா இது ஒரு டவுட் லா பிளஸ் இசுமோட சேர்க்கக்குள்ள லீ என்று வரும் ஓகே லாமோட ஒரு புறநாவன சேர்க்குள்ள லா சவுண்ட் பத்தா சவுண்ட்ல வரும் இது புறநாவனம் இல்லையா இது லாமோட ஒரு இசும சேர்க்கக்குள்ள இந்த லாம் ஈ சவுண்ட்ல வரும் ரசூலி கிளியர் I think we have seen many cases
accordingly. லாம் பிளஸ் இஸ். இதுதான் நாங்கள் படித்திருக்கிறோம். இப்போது நான் இந்த சொற்களை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்பஜார படிச்சோம்னு சொன்னால் சரி, கா அதோட அஸ்பின் ஆர்பஜார தானே. ஆமா. அப்பண்டா வைக்கோலை போல, வைக்கோல் ஹஸ்பண்டா வைக்கோலை போல. ம். சரியோ? ம். இன்னைக்கு அலைஹிம் அலைஹிம். அலைஹிம்னா அவர்கள் மீது, அவர்கள் மீது. வ அர்சல அலைஹிம் த்வைரன் அபாபில். அப்படி என்னது? அலைஹிம் அவர்கள் மீது. இப்போது மீது. ஆமா. அவர்கள் மீது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், ஃப்ரம் த சிஜ்ஜீல், From ஃப்ரம் த சிஜ்ஜி. என்ன ஸ்டோன், வித் த ஸ்டோன். சரியானே? சுடப்பட்ட கற்கள். சரி. ஓகே, சுடப்பட்ட கற்கள், கற்களில் இருந்து. சரியானே? அப்படின்னு தான் எடுக்கலாம் மீனல். ஃபஜஅலஹும் கஅஸ்பின் வைக்கலை போல, வைக்கலை போல. வைக்கலை போல. போல. புறம் லைக் a eaten சிஜ்ஜீல் straw. கற்களில் இருந்து. அலைஹிம் இதென்ன? எகெயின்ஸ்ட் them அவர்கள் மீது. அலைஹிம் ஆன் அவர்கள் against மீது. அவர்கள் கிளியர் மீது. இது? இப்ப தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாமாகும் நினைக்கிறேன். கிளியரா? இங்கிலீஷ் பண்ணலாம். பண்ணலாம். இப்ப விளங்கிச்சானே? தமிழ் ரிவர்ஸ், இங்கிலீஷ் சேம் அஸ் அரபிக். சேம் இஸ் அரபிக். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹ் லி ஹர்ஃபு ஜர். இது ஜர்லே. அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வுக்கே. நான் உங்களுக்கு போடல. அல்லாஹ்வுக்கே. ஃபோ அல்லாஹ், டு அல்லாஹ். சரியா? ஃபோ ஒன்னு சொல்லலாம், டு ஒன்னு சொல்லலாம். ஃபோ அல்லாஹ், டு அல்லாஹ். சரியா? பில்லாஹி, அஊது பில்லாஹி ஊது பில்லாஹி. அல்லாஹ்வின் பெயரால். அல்லாவின் பேரால். முதல் அல்லாவின் பேரால். மின ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து, ஷைத்தானிடம் ஷைத்தானிடம் இருந்து, மின இருந்து. இருந்து. ஷைத்தானிடம் இருந்து. இல்லையா? ஷைத்தானிடம் இருந்து, அல்லாவிடம், பில்லாஹி அல்லாவிடம், அல்லாவின். கிளியர்? நான் கேட்டா காஸ்பின்ங்கிற வேர்டு உங்களுக்கு நினைவிருக்கும், லில்லாஹிங்கிற வேர்டு உங்களுக்கு நினைவிருக்கும். பில்லாஹி மின ஷைத்தான். புரிஞ்சுதோ? ஞாபகத்துல வச்சு. மின ஷைத்தானி. இதை உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொள்றதுக்கு நான் சொல்லித்தரேன். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். ஹத்தா மத்லஇ இதெல்லாம் நமக்கு ஃபஜர் உதயமாகும் வரை. until உதயமாகும். ஃபஜர் உதயமாகும். ஃபஜர். ஃபஜர் உதயமாகும். இது உதயமாகுது மத்லஇ ஃபஜர். கிளியர்? ஹத்தா அன்சலாத்திஹிம், அன்சலாத்தி தம் தொழுகையில் பராமுகமாக இருக்கிறது. சலாத்தியும் சாகும். சரியா? அன் சலாத்தி ஃப்ரம் தேர் பிரேயர். தேர் சலாத்திங்கிற பிரேயர், தேர் பிரேயர். இது நீங்க என்ன படிக்கல, இதை படிப்பாங்க பிறகு. அன் சலாத்திய பாருங்க, இது ஜர். கிளியரா? இதுல டவுட் இருக்கா? இல்ல. அடுத்தது இலல்லாஹி, இலல்லாஹி அல்லாவிடமே, மர்ஜிஉக்கும். சரியா? வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். ஓகே. டு அல்லாஹ் இஸ் யுவர் ரிட்டர்ன். இலல்லாஹி அல்லாவிடமே நீங்கள் மீண்டும் வர வேண்டி. இலல்லாஹி மர்ஜிஉக்கும் அல்லாவிடமே நீங்கள் மீண்டும் வர வேண்டி உள்ளது. அலா குல்லி ஷைஇன் இது என்னத்திலேக்கு? ஜர்ல இருக்கா? மீது வச்சுக்கொள்ளும். we will learn this separately. என்ன குல்லிங்கிற கிளியரா? இது ஞாபகத்தில் இருக்கும். when you ask பிஸ்மில்லாஹி ஹர்ஃபு ஜர் பெயரால். ஓகே. தல்லாஹி ஞாபகத்தில் இருக்கணும். அல்லாஹ் மீது சத்தியமா. அல்லாஹ்னா அல்லாஹ் மட்டும். ஓகே, ஞாபகத்தில் இருக்கணும். வல்லாஹி, வல்லாஹினா அதான் அல்லாஹ் மேல சத்தியமாக. இது வந்து இதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் என்ன? இது சிம்பிள். இது வந்து எல்லாத்துக்கும், அது எல்லாத்துக்கும் வரும். அது வெறும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் வரும். அல்லாஹ்வோட வேர்டு தானா இந்த வெறும் அல்லாஹ்வோட வேர்டு தான். இது வந்து வெரி ஃபர்மா, வெரி ஃபர்மா சத்தியம் பண்றோம். சரியா? வல்லாஹி. சரி. ஃபிஸ்ஸமாஇ இது அர்ஃபுஜா. கா சஜரத்தின், கா சஜரத்தின் சஜரத் போல, ஒரு மரத்தை போல. போல. ஓகே, இது நல்ல ஒரு இது. நல்ல வாக்கியத்துக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. கசஜரத்தின் தையிபத்துன், தையிபத்தின் கசஜரத்தின், தையிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன்
ஃபர்உஹா ஃபிஸ் ஸமாய். விளங்குதானே? அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானளாவியும் இருக்கும். விளங்குதானே? அதுதான் நல்ல வாக்கியத்துக்கு உதாரணம். அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்று சஜரத். விளங்கிச்சோ? இதை நீங்க அநேகமா கண்டுபிடிச்சிருப்பீங்க போன கிளாஸ்ல படிச்சோம். அஊது பி ரப்பில் ஃபலக். குல் ஃபலக். பி அஊது. ரப்பின். இது நீங்க பி ரப்பி. இது என்ன? மின் ஃப்ரம் மின் ஷர்ரி. ஃப்ரம் ஷர்ரி. ஃப்ரம் ஷர்ரின். மா அடுத்தது வமின் ஷர்ரி. வமின் ஷர்ரி. அதுவும் ஷர்ரி. வந்துச்சு. வமின் ஷர்ரி. அது ஃபில் ரெண்டாவது மின் உகதி. ஷர்ரி. மின் ஷர்ரி. இது சரியா? அப்புறம் மேல பிஸ்மி. வமின் ஷர்ரி. பி என்ன எங்க? ஃபில் உகதி. பி உகதி. ஃபில் உகதி. குல் அஊது பி ரப்பி ரப்பி. மலிக்கின் நாஸ். இது இலாஹின் நாஸ். மின் ஷர்ரி. மின் ஷர்ரி. ஃபி சுதூரி மினல் ஃபி சுதூரி. ஜின்னதி மினல் வன்னாஸ். ஜின்னதி. இதுவும் அதே ஜர்ல வருது. வாவுன்படி இது பிறகு பார்ப்போம். சரியா? அப்படின்னு சொன்னால் இதை நீங்க உங்களுக்கு இப்போ ஈஸியாக கண்டுடும். டிரான்ஸ்லேஷனோட பார்த்துக்கணும். ஷர்ரண்டா தீங்கு. சரியான? சர்ரண்டா தீங்கு, ஈவில். சரிதானே? அல்ஹம்துலில்லாஹ். இது நான் உங்களுக்கு முந்தி தந்தேன். நான் இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இல்லையே பார்க்க. ஏன் பார்க்கல? யா அல்லாஹ், நான் தான் படிக்கிறேன் போல விளங்குது. அடுத்த கிளாஸ்ல எங்கள் உலகத்துல விஷயங்கள் டைவர்ட் ஆக்குந்தான். ஆனா நாங்க முயற்சி செய்யணும். we cannot say no. அல்லாஹ்கிட்ட போய் நாங்க நிக்கணும். நம்மட நோக்கம் என்னங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. why we are here, it's a test. அப்படிதானே? why we are here as a test. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். அல்லாஹ்வோட குர்ஆனை படிச்சோமா, அதுக்கு முயற்சி செஞ்சோமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அந்த நேரத்துல நாம இக்கட்டான நிலையில நிற்கக்கூடிய நிலை வரும். ஞாபகத்துல ட்ரை பண்ணுவோம், முயற்சிப்போம். எனக்கும் முதல், அடுத்து உங்களுக்கும். சரியா? இந்த உலகம் சரியா டைவர்ட் பண்ணுது. மொபைல் எடுத்தா இப்படி 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 செஞ்சுட்டு போகக்குள்ளேயே டைம் அப்படியே போயிடும். இன்னொன்றுக்கு பின்னால் ஒன்று வரும். அது எனக்கும் வருது, உங்களுக்கும் வருதுன்னு நாங்கள் முயற்சி செய்யணும். அடுத்தது சரியான என்ன இங்க பாருங்க. இதை வீட்டில் போய் நீங்க ஹைலைட் பண்ணணும். பி ரப்பி மின் ஷர்ரி வமின் ஷர்ரி ஃபில் உகதி மின் ஷர்ரி. இந்த ரெட்ல இருக்குது. ஃபி தல்லீல் அலம் தர கைஃப. சரியா? அலைஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜின் கஹஸ்பின். இது எவ்வளோ? அலா தஆமி. இது ஆராய்த்து அல்லது தபாரக்கல். எல்லா பாடத்துல எடுத்து நீங்க அதுக்குள்ள டிரான்ஸ்லேஷனையும் பார்த்து நீங்க செஞ்சு கொள்ளலாம். இப்போது கிளாஸ் இதுக்கு முந்தி இந்த ஸ்லைடு கொஞ்சம் போடணும். அந்த எக்ஸாம்பிள் தந்துருந்தீங்க. எது இதுலையா? இதுக்கு முன்னாடி இதான் இல்ல, இது அடுத்தது போகணும். நெக்ஸ்ட் பேக் இல்ல, போகும். போடா இதுலையா? இன்னும் போகும். அடுத்த இதான் இல்ல, அந்த எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு வேர்ட் அந்த பி தந்துருந்தீங்க. இதுக்கு இன்னும் முன்னுக்கு போங்க. முன்னுக்கண்ட பின்னுக்கு போயா? முந்தி படிச்சது இல்ல, பின்னுக்கு இல்ல, முன்னுக்கு. முன்னுக்கண்ட இது முடிஞ்ச போவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான். இந்த சார்ட் நீங்க அனுப்பிருந்தீங்களா? இந்த சார்ட் இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே, இது நான் காணல நோட்ஸ்ல. ரைட், நான் இதை அனுப்புறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கணும். இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. நான் உங்களால படிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா இதை நாங்க அனுப்புறோம். இன்ஷா அல்லாஹ். சரியா? இதுதான் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி உள்ளது வரல. அது வரல தானே? அது வரல. ரைட், நான் இப்போ ஒரு விஷயத்தை குயிக்கா படிப்பிக்க போறேன். ஒரு 2 minutes. இது நீங்க விளங்கினாலும் பிரச்சனை இல்லை, விளங்காட்டியும் பரவாயில்லை. நான் சொன்ன அதுக்கப்புறம் நான் ஒரு பாடம் உண்டு, ரயான் பிரதர். நாங்க இப்ப ஹர்ஃபு ஜர் படிச்சோம். அதுக்கு பிறகு வார எழுத்துக்கள் எல்லாம் ஜர்ல இருக்கும் படிச்சோம். அப்படித்தானே? ஆமா. ஒரு 2-3 minutes. அதுக்கப்புறம் நான் ஹர்ஃபு நஸ்பங்கிறது கொஞ்சம் படிக்க போறோம். சின்ன வேர்டு. டோன்ட் நீட் டு வரி அபவுட் திஸ். சரியோ? நான் இதை கொஞ்சம் கீழாகும். இதான ஹர்ஃபு ஜர், ஹர்ஃபு ஜர் பார்த்தது சரியானே? பாத்தா காஃப்லாம் பா மின் லா தாயிலா. இது ஹர்ஃபும் ஒரு இஸ்வும் தானே வருது. அப்படியா இல்லையா?
ஹார்ஃபோட இஸ்மா அட்டாச் பண்ணி பார்த்தது தான் நாங்கள் சரியான இந்த வேர்டுகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சரியோ? தானே பார்த்தோம். வல் அஸ்ர் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இந்த சார்ட்டையும் நீங்கள் அதோட மனசில் கொண்டு வரணும். இது இவற்றுக்கு இடையில இந்த ஹர்ஃபுக்கும் ஜருக்கும் இடையில வேறு ஒரு சொல்லும் வரக்கூடாது. இவற்றுக்கு இடையில் எதுவும் வர முடியாது. இந்த இரண்டு பகுதிகளை நீண்ட தொடர்புகளை வைத்திருக்க முடியாது. இதுக்கிடையில ஏதாவது ஒன்று வருமென வரையலாது. ரெண்டும் ஒன்றோட தான் வரணும். இதுக்கிடையில எந்த ஒரு வேர்டும் வரக்கூடாது. சரியா? சரி. கிளியர். அது ஒன்று பார்த்தோம். இன்னொரு விஷயம் குயிக்கா, இப்போ ஹர்ஃபு நசுபு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்பேன். நான் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு கொஞ்சம் வேர்டுகள் 7 தான் இருக்கும். இன்னா, அன்னா, க அன்னா, வி அன்னா, லைத்த, லாக்கின்ன, லால்ல. ஹர்ஃபு ஜர் பாடமா இருக்கும். பாத்தா காஃப்லாம் பாம் இன்ஃபியான் அல அத்தா இல்லாண்டு உங்களுக்கு வரும். இதுல 7 இன்னா, அன்னா, க அன்னா, பி அன்னா, லைத்த, லாக்கின்ன, லால். இதுக்கு பிறகு வார இசும் இதோட அட்டாச் பண்ணா அது நசுபுல வரும். என்னத்துல வரும்? நஸ்புல. இது நியூ ரூல்ஸ். இன்னா ஆண்டா நிச்சயமாக, அண்ணா ஆண்டா தட் வில் லேர்ன் இட் லெட், கான்னா போல போன்றதாக, பி அண்ணா பிகாஸ் ஏனெனில், லைத்தண்டா ஆகியிருந்தா நன்றா இருக்கும் என்று வருத்தப்பட்டு கூறுறது. சரிதானே? லாக்கின் என்ன ஹவ்வன, ஆனால் இருப்பினும் ஹவ்வனங்கிறது ஹவ்வவங்கிற கருத்து. சரியா? லா இல்லாண்டா பெர்ஹப்ஸ் நம்புகிறோம். ஸோ தட் ஹோப்ஃபுல்லி மேபி நம்புகிறோம் ஒருவேளை எப்படியாவது இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி என்ற நம்பிக்கை காட்டுறது. இந்த வேர்டுக்கு பிறகு வாரதோட இங்க பாருங்க, இன்னாவோட அடுத்த வேர்டு என்ன? த வேர்டு அல்லாஹ். இது என்ன நிலையில வரும்? அல்லாஹ். என்ன நிலையில வரும்? இன்னல்லாஹ். ஜர்ரா வருமா? பிரபா வருமா? நசப் 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 இந்த வேர்டோட இதை அட்டாச் பண்ண என்ன வரும்? நசப். அதுக்கு அடுத்து க அண்ணா. இதுக்கு அடுத்த ஒரு காங்கிறது ஒரு புறநான் இல்லையா? ஆமா. சரியா? கா. ம். சரியா? அந்தாட நசுப் என்ன? ஜர் என்ன? கா இல்லையா? எஸ் அதை கா அட்டாச் பண்ணக்குள்ள நசுபா ஜர்ரா இப்போ நசப். நசுப் வை. கண்ணாங்கிறது ஹர்ஃபு நஸ். இதுக்கு வார இந்த வேர்ட் நசுபா ஆகும். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும்? நசப். இதுல ஸ்டேட்டஸை கேட்டா நசு. வி வில் லேர்ன் இட் பை வி ஆர் டூயிங். வை சென்டென்ஸ்ல இது சப்ஜெக்ட் ஆகணும். சரியா? அண்ணா. இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு ஹர்ஃபோ சேர்த்து கொண்டாலும் தூரத்திலையும் இது வரலாம். அண்ணாக்கு பிறகு லஹுமங்கிறது ஜார் மஜூர் இல்லையா? படுத்தோம் ஹர்ஃபு ஜார். ஹும் லஹுமங்கிறது லாங்கிற என்ன? லாங்கிற என்ன வேர்டு? தாவூத் பிரதர். லா ஹர்ஃபு ஜர்ரா ஹர்ஃபு நஸ்ப். அர்ஃபுசர் அர்ஃபுசர் இது அர்ஃபுசர் என்ன? இது ஜர்ல இருக்கு. சரியா? அஜ்ர். ஜர்ல. ஆமா. இந்த அண்ணாக்கும் ஹர்ஃபு நசுபுக்கும் இதுக்கு இடையில இந்த அஜிரன்ங்கிறது நசுபா வார வேர்டுக்கும் இடையில இன்னொரு இது ஒன்று வரலாம். ஒரு ஜார் மஜூத் வரலாம். கிளியர்? ம். இது வரும். ஸோ அண்ணாவோட இங்க பார்க்கணும். இதுக்கு எங்க அடுத்த நசுப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அஜிரன். இதுக்கு இடையில ஏதாவது வரலாம். சரியா? கம்ப்ளீட்லி இது இன்ஷா அல்லாஹ் அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இடையில வேறு வேர்டும் வரலாம். ஏன்னா ஜார் மஜூருக்கு இடையில வேறு ஒன்றும் வரையலாம். ஜார் மஜூருக்கு இடையில மினஷ் ஷைத்தானின்னு சொன்னா இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு வேர்டு வரையலாம். ஆனால் ஹர்ஃபு ஜாருக்கும் அதுக்கும் இடையில ஒரு இன்னொரு வேர்டு வரலாம். ஒரு ஜார் மஜூர் இப்படியும் தூரத்தில் இருக்கும். இது ஜஸ்ட் யூ கேன் ஃபர்கெட் அபவுட் ஈவன் ஜஸ்ட் இது சிம்பிள். இது சிம்பிள் கஷ்டமா? இது டைம் எடுத்து படிக்கணுமா இப்போங்கிறத மாதிரி எனக்கு யோசனை அறியும். ஈஸியாக நீங்கள் இனி என்ன விட ஃபாஸ்ட்டாக போய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். என்ன கஷ்டமா இல்ல, இருக்கு? ஈஸி தான். ஈஸி இனி தான். வரும் ஈஸி தான். இனி டேஸாக வரும். நீங்கள் படிச்சுட்டு ஸ்டேட்டஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now what we are going to learn everything easy subject. But only thing நீங்கள் மைண்டில் கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டு போகணும். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். முயற்சி செய்யணும். இதுக்கு நாம நேரம் செலவழிக்கணும். இந்த செலவழிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பார். நீ எவ்வளவு படிச்சா என்று கேட்க மாட்டான். உனக்கு எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிட்டியான்னு கேட்கணும். How much quality of time you spend. அதுக்கு தான் நம்மளுக்கு நன்மை. ஷேக், மொத்தம் நீங்க 17 வேர்டு சொன்னீங்க. அந்த 17 வேர்டுல 7 எதுல? வேர்டு நசபுக்கு, 11 வேர்டு வந்து இல்ல இல்ல நாங்க 17 வேர்டு ஹர்ஃபு ஜார், அதுல ஹர்ஃபு ஜார். 11 தான் குர்ஆன்ல அது வருது. படிச்சோம் இப்ப படிச்சோம். ஹர்ஃபு ஜார் 7 தான் நாங்க படிக்கிறோம். 7 தான். ஓகே. சோ 11 அவ்வளவுதான். 11 அர்ஃபேசர், 7 இது நசப். இது ஓகே. too much ஆ? இல்ல இல்ல இல்ல. இன்னா அன்னா கஅன்னா பி அன்னா லைத்த லாக்கின்ன லஅல்ல
finish. இல்ல இது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர லெட்டர்ஸ், Wow. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர இதெல்லாம் letters. very ஆமா. frequent. நான் ஆமா. சொல்றதெல்லாம் you open it, you will have it every time. இப்ப நீங்க அந்த லைத்த சொன்னீங்கல்ல, எனக்கு ம். ஒரு ஆயத் வந்துருச்சு. அந்த கயாமத் நாள்ல யா ஆ. லைத்தனி இன் குந்தும் யா துராபா, என்ன நாங்க கண்டிப்பா. மண்ணா இருக்க கூடாதா, and வருத்தப்படுற ரெக்ரெட் ஆ, பண்ற நாங்க மண்ணா இருக்க அது கூடாதா. என்ன என்ன So, நிலையில இருக்கும் நசப் அதோட அடுத்த நசப். வாரம் நசப் எங்க இருக்குன்னு தேடி பிடிக்கணும். ம். கிளியர் நான் we will see the example பிறகு எல்லாம் பார்ப்போம். இப்ப இது இன்னொரு அடுத்த இதுக்கு பிறகு முதாப் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு பசில்ஸா கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்வோம் நாங்க சென்டென்ஸ் பார்ப்போம் எப்படி பிரேக் ஆகுது சென்டென்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நான் நம்பர் ஜெண்டர் டைப் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஜெக்டிவ் படிப்பேன். அதெல்லாம் படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எடுத்து இசிம் சென்டென்ஸ் அனலைஸ் பண்ணேன். இதான் என்னோட ஒப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஃபீல படிப்பேன். கிளியர் 10 மணி ஆயிட்டு போல இன்ஷா அல்லாஹ். கிளியர் Clear. இன்ஷா அல்லாஹ். படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, படிக்கணும். படிங்கள். படிக்கணும். நாம கிளாஸ்ல படிச்சு தாரது நான் படிப்பிச்சு தருவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் என்ன யூ ஹேவ் டு புட் effort. இன்ஷா அல்லாஹ் வில் பைண்ட் அப். அதுக்கு முந்தி எனி கொஸ்டின் வில் ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோம். Recording up.